அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிய அருளுரைகளை மிஷ்காத் ஷரீஃப் பார்த்து வருகிறோம். அதில் பாபு திக்ர் பஅத ஸலாத், தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய ஔராதுகள் திக்ருகளை பற்றிய பாடம். ஹதீஸ் நம்பர் 959. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்து அஅரிஃபு இன்கிலாஅ ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தக்பீரி முத்தஃபகுன் அலைஹி. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முடிவுற்றதை அறிந்து கொள்வேன் தக்பீரை கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த தக்பீர் எதை குறிக்கிறது என்பதில் உலமாக்கள் சிலர் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு தொழுகை முடித்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்ன பின்னாடி அல்லாஹு அக்பர் கபீரா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 3 தடவை சொல்லுவாங்கிறது சரியான ஹதீஸ். அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவாங்க. இது சிலருடைய கருத்து. சிலர் கூறுகிறார்கள் அப்படி இல்லை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் சொல்லுவாங்க, அப்புறம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் அல்லாஹ் அக்பருக்கு சத்தமாக சொல்லுவாங்க. அதை வச்சு பின்னாடி இருக்கிறவங்க அவங்களும் சொல்லுவாங்க, தொழுகை முடிந்து விட்டதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு இவ்வாறு சிலர் விளக்கம் கூறுகிறார்கள். ஆக தக்பீர் தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பரில் தக்பீர் சொல்ல தான் செய்கிறோம். வான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம லம் யக்உத் இல்லா மிக்தார மா யகூலு அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஓதும் அளவை தவிர அமர மாட்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு சலாம் கொடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் இந்த அளவு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சிருவாங்க, சுன்னத் தொழுவாங்க. இது பின்னாடி சுன்னத் இருந்தால் இந்த தொழுகையில் லுஹரில், மக்ரிபில், இஷாவில் இந்த மாதிரி சுருக்கமாக ஓதிட்டு எந்திரிச்சிருவாங்க. அதுக்கு பின்னாடி சுன்னத்து லுஹருடைய சுன்னத் தொழுது முடிச்சுட்டு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மற்ற ஔராதுகள் அதுக்கு பின்னாடி ஓதுவாங்க அப்படின்னு இந்த ரிவாயத்தில் வருது. அது அவங்க பார்த்தது சொல்கிறாங்க. சில ரிவாயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு ஆயத்தில் குர்சியும் ஓதுவாங்க, சில ரிவாயத்தில் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் ஓதுவாங்க, அல்லாஹ் சில ரிவாயத்தில் அல்லாஹும்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓதுவாங்க. இப்படிலாம் வருது. வந்துச்சுன்னா யார் யார் நசாப் எப்படி பார்த்தாங்களோ அப்படி அறிவிக்கிறாங்க. இப்போ ஆயிஷா நாயம் பார்த்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்த அன்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் இது சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து விடுவார்கள் அப்படின்னு வருது. இப்போ நாமும் தொழுகைக்கு பின்பு அதை சொல்லணும். இந்த அன்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாமில் சிலர் அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் மின்கஸ்ஸலாம் வ இலைக இர்ஜிஉஸ்ஸலாம் ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் வஅத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் இதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டது. அந்த மாதிரி பின்னாடி பிரிச்சேர்க்கைகள் இது அலைஞ்சுங்களா, அதை நாம் தவிர்த்து கொள்வதும் மேலானது. பெருமானார் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பின்பற்றுறது. அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் அதனை படிக்கணும். இவை இலைக்கு யஊது ஸலாம் என்று சில ரிவாயத்துக்களில் வருது, அதை சேர்த்துக்கலாம். ஹதீஸ் எந்த ரிவாயத்தில் இருந்தாலும் நமக்கு சேர்த்துக்கலாம். ரிவாயத்தில் இல்லாததை நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அலைஞ்சுங்களா. வன் முகைரித் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹா, அது ரவாஹ் முஸ்லிம். அது ஜி யா அல்லாஹ் நீதான் சலாம், மின்கஸ்ஸலாம் உன்னிடம் இருந்தால் நீதான் சமாதானம், சாந்தி, அமைதி என்பது நீதான், உன்னிடத்திருந்தான் அமைதி கிடைக்கிறது, நீயே மிகவும் பரக்கத்துள்ளவனாக ஆகிவிட்டாய், கண்ணியமுள்ளவனாக, மிகவும் அஸ்மத்தோ
அஸ்மத் உயர்வு உள்ளவனாகிவிட்டாய், அதல் ஜலாலி வல்லிக்ராம், ஜலாலும் இக்ராம், ஜலால்னா கம்பீரமும், இக்ராம் சங்கையும் பொருந்தியவனே அப்படின்னு அர்த்தம். ரவா முஸ்லிம். வயல் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹா அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வ லா முஅத்திய லிமா மனஅத வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். முத்தஃபகுன் அலைஹி. இந்த துஆவை பெருமானார் ஓதுவாங்க. அப்போ இந்த 4ஆம் கலிமான்னு சொல்கிறோம் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வாகிய உன்னை தவிர, அல்லாஹ்வை தவிர இலாஹ் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வணக்கத்திற்குரிய தகுதியுள்ள யாரும் இல்லை, வஹ்தஹு அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு அவனுக்கு எந்த கூட்டாளியும் கிடையாது, லஹுல் முல்க் அனைத்து அதிகாரமும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தம், வலஹுல் ஹம்து அனைத்து புகழும் அவனுக்கே சொந்தம், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அவன் அனைத்து பொருள்கள் மீதும் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். சில ரிவாயத்தில் இப்படி வருது அடைஞ்சுங்களா. சில ரிவாயத்தில் இன்னும் வார்த்தை கூட வருது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது. சில ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது. சில ரிவாயத்தில் பியதிஹில் கைர். இப்படி பல, இதெல்லாமே சரியான ரிவாயத்து. ஆனால் வ ஹுவ ஹய்யுன் தாயிமுன் லா யமூத் இருக்க, இந்த தாயிம் என்ற வார்த்தை இந்த ரிவாயத்திலையும் நம்ம பார்க்கல, இந்த ரிவாயத்திலையுமே இல்லை. அதை விட்டுடலாம். அதை விட்டுட்டு நம்ம சொல்லிக்கலாம். அது பின்னாடி யாரும் சேர்த்துருக்குறாங்க போல தெரியுது. அல்லது இந்த நாம் பார்த்த வரைக்கும் இந்த ரிவாயத்திலையும் இல்லை. யான் பார்த்த வரை, நீங்கள் யாரும் பார்த்தா நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. இந்த ரிவாயத்தெலாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்து பெருசாக சொல்லிக்கலாம். ஏன்னா வேறு ரிவாயத்தில் வருது, பைஹகி ரிவாயத்தில் வருது. இது புகாரி ரிவாயத்தில் இல்லை, பைஹகி ரிவாயத்தில், வேறு ரிவாயத்தில், முஸ்னத் அஹ்மத் ரிவாயத்தில் வார்த்தைகள் சேர்த்து வருது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து இது வரைக்கும் புகாரி முஸ்லீமில் வருது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் புகாரி முஸ்லீமில் வருது. நடுவில் 3 வார்த்தைகள் அதிகப்படியாக வேறு ரிவாயத்தில் வருது. என்ன, யுஹ்யி வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து ஒன்று, வஹுவ ஹய்யுன் லா யமூத் ஒன்று, பியதிஹில் கைர் ஒன்று. இந்த 3 வேறு வேறு ரிவாயத்துக்களில் வருது. ஒரு ரிவாயத்தில் இது வருது, ஒரு ரிவாயத்தில் அது வருது, ஒரு ரிவாயத்தில் இப்படி வருதுன்னு இல்லை. நான் 3ஐயும் சேர்த்து சொல்லிக்கலாம், அது தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ ஹய்யுன் லா யமூத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சேர்த்து சொல்லிக்கலாம். எல்லா ரிவாயத்தையும் ஜாயின் பண்ணி சொல்லிக்கிறேன் பாய். அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத, ரப்பே நீ எதை கொடுத்தாயோ தடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. நீ ஒருத்தனுக்கு ஒரு வஸ்துவை கொடுக்க நினச்சிட்டா யாராலும் தடுக்க முடியாது. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ எதை தடுக்க நினைத்தாயோ அது யாராலும் கொடுக்கவும் முடியாது. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி, முயற்சி உள்ளவனுக்கு பலன் தராது, மின்க உன்னிடம் தப்பிப்பதற்கு அல் ஜத்து அவனுடைய முயற்சி ஆகிறது. அதாவது நீ ஒருத்தன் தண்டிக்க விரும்பிட்ட, அவன் முயற்சி செஞ்ச உன்னை விட்டு தப்பித்து கொள்ள விரும்பினான் என்றால் அந்த முயற்சி பலன் தராது, உன்னை விட்டு யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் யாரெல்லாம் முயற்சி செய்பவனுக்கு அவன் முயற்சி பலன் தராது, உன்னுடைய ஃபதுல் தான் பலன் தரும். உன்னுடைய ஃபதுலை கொண்டு, உன்னுடைய அருளை கொண்டு தான் அவன் சொர்க்கத்துக்கு வர முடியும், அவன் எதையுமே அடைய முடியும். வழியே தன் முயற்சியால் அடைந்து கொண்டேன் என்று யாரும் எதுவும் சொல்ல முடியாது, உன் கருணையை கொண்டு தான் அடைய முடியும். அப்படி ஒரு அர்த்தம். சரி. அப்துல்லாஹ் இப்னு சுபைர். இப்போ இங்கே நடுவில் ஒரு ரிவாயத்தை சேர்த்து சொல்லிக்கிறேன், கேட்டுங்க. இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை அதோடு நிறுத்தி கொள்வது மிக மேலானது. நினைஞ்சுங்களா, அவங்க துவா ஓதிட்டு அதுக்கு பின்னாடி வேறு சில ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த துவாவையே நீளமாக ஆக்கி சொல்லாமல் இருக்கிறது மேலானது. இதையும் நம்ம எதுக்கு சொல்ல வரோன்னா, பாங்கு துவா இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரொம்ப பேர் ரொம்ப நீளமாக சொல்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்பஹாதி தாவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சையீதுனா முஹம்மதில் வசீலா. அவ்வளோதான் இருக்குது காதில். ஆதி சையீதுனா முஹம்மதில் வசீலத்தை வல் ஃபலீலத்தை வ தரஜத்தை ரஃபீஅத்தல் ஆலியத்தை ஷரீஃபத்தை வல் மகாம மஹமூதின் லதி வஅத்தஹு வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு அவரிதுனா ஹவுதஹு யௌமல் கியாமத்தி இன்னக லா துக்லிஃபில் மிஆத். இதெல்லாம் பின்னாடி ரிவாயத்தில் நான் பார்க்கல. அது இன்னக லா ஆத்தி சையீதுனா முஹம்மதில் வசீலத்தை அதான் இருக்குது. எடுத்து பாருங்கள், சையீதுனா முஹம்மதில் வசீலத்தை. இது வரைக்கும் தான் ரிவாயத்துக்களில் வருது. அப்போது அதுக்கு பின்னாடி நம்ம நிறையா சேர்க்குறோம், ஜாயின் பண்ணுறோம் நிறையா. அப்படிங்களா, பாபுல் அசானில் நம்ம இங்கே முஷ்காத்துலேயே வந்துச்சப்பா, அசானுடைய பாடல அப்போ எடுத்து பாருங்கள் அதில். புரிஞ்சுங்களா. அப்போ எது ரிவாயத்து வருதோ அதோடு நிப்பாட்டி கொள்வது மேலானது. ஏன்னு கேட்டால், இவ்வாறு ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணாருன்னா, அவர் ஜாயின் பண்ணாருக்கு நானும் 2-3 ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க ஜாயின் பண்ணி சொன்னான்னா, பாங்கு துவா லுஹரில் ஆரம்பித்தோன்னு சொன்னால் அசரில் தான் முடியும் பாங்கு. அந்த மாதிரி ஆயிரும். ஐன யஸ்மா உன்னிதா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி
தாவத்து தாம்மா வசலாத்தில் காயிமா ஆத்தி சையீதுனா முஹம்மதினில் வசீலத்தை வல் ஃபதீலத்தை வபஅஸு மகாம மஹ்மூதின் அல்லதி வஅத்தஹு. ஆத்தி சையீதுனா முஹம்மதினில் வசீலத்தை வல் ஃபதீலத்தை வபஅஸு மகாம மஹ்மூதின் அல்லதி வஅத்தஹு. இது வேறு ரிவாயத்தில் எதுவும் வந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னகலா துஹ்லிஃபில் மிஆத் வேறு ரிவாயத்தில் வருதுங்களா, அதுதான் எடுத்து பாருங்கள், அதை மட்டும் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் இல்லாத விட்டுருங்க. ஆச்சுங்களா? இப்போ ஒருத்தர் தும்மனார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார், அதோடு சேர்த்து வஷ்ஷுக்குர் லில்லா ஒரு நிஅமத்து வல் ஃபதுல் லில்லான்னு சொன்னார். உடனே பக்கத்தில் சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதோட நீ பாட்டுக்கு சேர்த்து சொல்லுவ. இப்போ இந்த சஹாபி சொன்னாங்க நாமளும் அதை செய்வோம் அப்படின்னு அப்புறம் தாபீரன் சேர்ப்பார், அப்புறம் செய்வார். அப்புறம் ஒவ்வொரு தும்மலுக்கும் 1.5 மணி நேரம் அவர் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதனால தும்மலே வர தடுத்துக்குவான், ஏன்னா தும்மெல்லாம் இவ்வளோ சொல்லணுமாடா அப்படின்னு. ஹச்சு அல்ஹம்துலில்லாஹ் அதான் பெருமாள் கற்றுக் கொடுத்தாங்க. கேட்குறவங்க இரஹமுக்கல்லா, அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ் வ நிஅமத்து வல் ஃபதுலு பியதில்லாஹ் வல் முல்கு லில்லாஹ் அப்படின்னு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, சில பேர் நல்ல விஷயம் தாங்க. நீ தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடு, இரஹமுக்குள்ள சொல்லிட்டோம், நீ தனியாக போய் ரூமில் உட்காந்து 1.5 மணி நேரம் சொல்லு, யார் வேணாண்ணா. தும்மலுக்கு பதிலில் நீ சேர்த்தனா, என்னுடைய உஸ்தாது இந்த மாதிரி சேர்த்தனாங்க, நான் 2 சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி பெருமானான் சொன்னதுக்கு ஒரு வாரத்துக்கு அது பாட்டுக்கு நிறையா சேர்த்து தும்மல் துவா அப்படின்னு போட்டு 1.5 பக்கம் இருக்கும் அப்படின்னு. ஹச்சுன்னு தும்மிட்டு அவன் பாட்டுக்கு 1/2 மணி நேரம் துவா ஓதணும். அதனாலே தும்மல் வந்தாலே தடுத்துக்குவான். ஏப்பா அவளை கஷ்டப்பட்டு தடுக்கிற, தும்மல் வந்தா யாருங்க 1.5 மணி நேரம் துவா ஓதுறது, அந்த மாதிரி வந்துடும். அதனால வேணாம். நினைச்சுங்களா, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சரியத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேருங்கப்பா. சொன்னது மாதிரி இஷ்டத்துக்கு முன்னாடி பின்னாடி சேர்க்குற வேலை வேணாம், குறிப்பாக அந்த துவாக்கல்ல. நினைச்சுங்களா, சில பேர் இப்படி சொன்னோன்னு நம்மளுடைய வஹாபிங்க என்ன காரணம், ஒரு பாங்கு துவா இது நினைச்சுங்களா. பாங்கு துவாவில் பெருமானார் சொன்னது இருக்குது, அது சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மத்தி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி சாதிகத்தில் முஸ்தஜாபத்தில் முஸ்தஜாபிலஹா தாவத்தில் ஹக்கி கலிமத்தி தக்வா ஹீன அலைஹா வ அமித்னா அலைஹா வ பஅத்னா அலைஹா வ ஜஅல்னா மின் ஹியாரி அலைஹா அஹ்யாஉம் வ அம்வாத்தா. இது பெருமானார் சொன்னது. பாங்க சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சொல்லிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா ஓதணும். அது பெருமானார் சொன்னது. பெருமானார் சொன்னதை விட்டாச்சு, எது சொல்லி கொடுத்தாங்களோ அதை விட்டாது. என் பாங்கு சொன்னோன்னு என் மேலே சலவாத்து சொல்லுங்கள், அப்புறம் என் துவா ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட்டாங்க, இஷ்டத்துக்கு சேர்க்குறது. இது சேர்க்க வேணாம். எதையுமே பெருமானார் சொன்னதோடு நிப்பாட்டிங்க, ஹைர் பரக்கத்து அதில் தான் நமக்கு இருக்குது. வரைஞ்சுங்களா. இப்போ அதே மாதிரி சில பேர் பாங்கு ஆரம்பிக்கும் முன்னாடி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ அப்படி 3ஆம் கலிமா ஓதி 4ஆம் கலிமா ஓதி சலவாத்து ஓதி அப்புறமேல அல்லாஹு அக்பர் இந்த அல்லாஹ் அக்பர் பாங்கு 3-4 நிமிஷம் தான் வருது. அவர் ஓதுறது 5 நிமிஷம் வராது. அது வேணாங்கன்னு சொன்னால் அப்படி வஹாபியா நீ பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சலவாத்து சொல்கிறோம், அதை நீ வேணாங்கிற ஏண்டார் ஒருத்தர். நான் சொன்னேன் அதை வேணான்னு சொல்லிங்க. நீங்கள் பாங்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, மகரிப் பாங்கு 6:55. நீங்கள் 6 மணிக்கே உட்காந்துருங்க, தஸ்பீஹ் பிடிச்சிங்க, உட்காந்து 250 சலவாத்து ஓதுங்க. அது யார் வேணாம் ஓதி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்று அல்லாஹ் அக்பர் நான் அப்படி இப்படி தான் பிலால் நாயகம் சொன்னாங்க, இப்படி தான் பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிங்க. நீ எந்திரிச்சுட்டு மைக்கை போட்டுக்கிட்டு சுபஹானல்லாஹ் இனி ஜாயின் பண்ணுற பாங்கு 15 வார்த்தை இருக்கா, பெருமாள் சொல்லி கொடுத்த வார்த்தை அவ்வளோதான். அதுக்கு 16வது வார்த்தை ஜாயின் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நீ ஜாயின் பண்ண நாளைக்கு ஒரு சொல்லுவார், அவர் 3ஆம் கலிமா நான் 4ஆம் கலிமா சேர்த்து வரேன், 5ஆம் கலிமா சேர்த்து ஓதுறேன், சையுல் இஸ்திக்ஃபார் சேர்த்து ஓதுறேன்டா. அப்போ ஒவ்வொருத்தரும் பாங்குக்கு மகரிப் பாங்கு எப்போ ஆரம்பிக்கணும், அசர் தொழு முடிச்சுன்னு மகரிப் பாங்கு ஆரம்பிக்கணும். அசர் தொழு சலாம் கொடுத்தோடனே மைக்கு போட்டு மகரிப் பாங்கு ஆரம்பித்தா தான் மகரிப் பாங்கு சொல்ல முடியும். மகரிப் சலாம் கொடுத்தோடனே இஷா பாங்கு ஆரம்பிக்கும். இப்போ இஷா பாங்கு இஷாவுக்கு 8 மணிக்கு தாங்க, இப்போ தான் ஆரம்பித்தா தாங்க இஷா பாங்கு சொல்ல முடியும். அவர் பாட்டு 3ஆம் கலிமா 4ஆம் கலிமா ஒருத்தர் யாசின் வந்து சேர்த்து ஓது, ஆயத்து குர்சி ஒரு 3 தடவை, யாசின் ஒரு 3 தடவை எல்லாம் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் அக்பர் நீ சின்ன விளையாட்டா, நம்ம மார்க்கம் விளையாட்டாக போய்டும், இல்லாத சமயம் சுமத்தான மாதிரி ஆயிடும். சுருக்கமாக வச்சுக்கோ, அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம் அது. சரி, அது இப்போ எதுக்கு சொன்னோமா, இந்த ஹதீஸ் இந்த ரிவாயத்து இருக்கு, அது இப்படி தான் வருது. பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் நீ பாடிக்கணும். அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத். பை பெருமானம் சொல்லி கொடுத்த துவாவே நம்மள்ட்ட ஆயிரக்கணக்காக இருக்கு. அதை விட்டுட்டு சொல்லாத துவாக்களில் போய் நீ தேடுற, சொல்லாத துவாக்களில் போய் நீ தேடிட்டு ஒருத்தர் அல்லாஹம்மா அது ஒருத்தர் துவா செய்கிறார், அல்லாஹம்மா
அசலிஹலி மாக்கான அல்லாஹ் மஃபில்லி தகபல் மின்னா மாக்கான சாலிஹன் அசலிஹலி மாக்கான ஃபாசிதா. அதில் என்ற சாலியான நல்ல அமல் இருந்தால் அதை ஏற்றுக்கோ, சாலி அல்லாத தீய குணங்கள் அதை மாற்றி விட்டுரு அப்படின்னு. இப்படி துவா பெருமானை செய்யவே இல்லை. அல்லாஹும் தகப்பல் மின்னி மாக்கான சாலிஹன் அப்படின்னு. தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் வந்திருக்கு. நீயே உன்னுடைய அமலுக்கு ரெண்டாக பிரிக்கிற, நல்ல அமல் ஒன்று தீய அமல் ஒன்று பிரிச்சிடறாரு. இவர் அமலை நல்ல அமல்லாம் நீ கபூல் செஞ்சுக்கோ, பாவத்தில் நீ மன்னிச்சுக்கோ. இவன் அப்படி பெருமான் சொல்லவே இல்லையே. அல்லாம் தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம் துவா இருக்கு. அஸ்லிஹ்லி மாக்கான ஃபாசிதன், என்கிட்ட எதுவெல்லாம் தீய குணங்களோ அதை திருத்தி விட கேட்குறேன். அல்லாஹ் அஸ்லிஹ் லனா தீன அல்லதி ஹுவ இஸ்மத்து உமூரினா வா அஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபீஹா மஆஷுனா வா அஸ்லிஹ் லனா ஆখিরাতனா அல்லதி ஃபீஹா மஆதுனா. அது துவா கேட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி பெருமான கேட்ட துவாக்கள் இருக்கு, கேட்காத துவாக்களை செய்வது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பழம் இருக்க காய் தின்ற மாதிரி. மாம்பழம் பழுத்து சிங்க சுவையாக இருக்குது, அதை விட்டு பல்லில் போய் மாங்காயை கடிச்சு பல்லாம் புளிச்சு தூத்துன்னு துப்பி எதுக்கு பாது. அதனால் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அதனால் நல்லது இருக்கும்போது அதை எடுத்துக்கோ. பெருமானம் சொன்னது இருக்குல்ல, எதில் சொன்னது இல்லையோ அதுக்கு வேணால் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பெருமானம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நமக்கு வேறு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆச்சுங்களா? சரி. வான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சல்லம மின் ஸலாத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு தொழுகை விட்டும் சலாம் கொடுத்தார்கள். அதனால் யகூல் சொல்லுவார்கள், பி ஸௌத்திஹில் அலா, உயர்ந்த சத்தத்திலே சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த நன்மை செய்வதற்கும் ஆற்றல் இல்லை, எந்த பாவத்தை விட்டும் விலகுவதற்கும் ஆற்றல் இல்லை, அல்லாஹ்வை கொண்டே தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ் என்று வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். லஹுல் நிஅமத்து வ லஹுல் ஃபதுல், அனைத்து நிஅமத்தும் அவனுக்கே சொந்தமானது, அனைத்து அருட்கொடையும் அவனுக்கே சொந்தமானது. வலஹு ஸனாஉல் ஹஸன், அனைத்து அழகிய புகழும் அவனுக்கே சொந்தமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மொழிகிறோம் மார்க்கத்தை அவனுக்கே சொந்தப்படுத்தியவர்களாக. வலவு கரிகள் காஃபிரூன், காஃபிர்கள் அதை வெறுத்தாலும் சரியே என்று துவாவை ஓதினார்கள். ரவா முஸ்லிம். இதையும் ஓதுங்க. வான் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கான யுஅல்லிமு பனீஹி ஹாஉலாஇல் கலிமாத்தி, சஅத் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார்கள். யகூல் சொல்லுவார்கள், இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஅவ்வது பிஹின்ன துபர ஸலாத்தி, இந்த வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடினார்கள் என்று அந்த துவாக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அது என்ன துவாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் ஜுபுனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, ஜுபுன்னா கோழைத்தனம். யா அல்லாஹ் கோழைத்தனத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மினல் புஹுல், கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் அருதலில் உம்ர், அதனால முதிய தளர்ந்த வயதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். முதிர்ந்த வயது, மிக தளர்ந்து தன்னால் தன் காரியங்களை தானே நிறைவேற்றி கொள்ள முடியாத ஒரு முதிர்ந்த வயது வந்து அப்புறம் இன்னொருத்தரை சார்ந்துதான் வாழ வேண்டும். தண்ணி எடுக்கணும்னா அடுத்தவங்க, 1-2க்கு போகணும்னா அடுத்தவங்க, இன்னும் சில பேர் வந்து படுக்கையிலே 1-2க்கு போய்கிட்டு எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அந்த மாதிரி முதிய பருவத்தை அடைந்து மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். என்ன ஆயிரம் ஒரு கட்டத்தில் எப்படின்னா, பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், கட்டிய மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், சீக்கிரம் போய் சேர்ந்தால் நல்லதுங்க, அவருக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது அன்று பேச ஆரம்பிச்சிடறாங்க. சில பேர் அப்படி பேசி நான் காதால் கேட்டிருக்கேன். இருக்கிறாரு, அவர் சீக்கிரம் போயிட்டு அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது, அவரும் கஷ்டப்படுறாரு, நாமளும் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நாம் இருப்பதை பிறர் வந்து வெறுக்கும் அளவுக்கு என் வாழ்க்கையை ஆக்கிறது. அறுதலுல் உமர் வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஸாபில் கபர், துன்யாவுடைய சோதனைகள், கபருடைய வேதனைகளை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்பே என்று பெருமான் அல்லாஹ்விடம் துவா செய்வார்கள். இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின் பெருமான் கேட்பார்கள், நாமளும் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். ரவாஹுல் புகாரி. வஅன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ஃபுகரா அல் முஹாஜிரீன அத்தவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழை சஹாபாக்கள், முஹாஜிரின்கள் ஏழ்மையான சஹாபாக்கள், அன்றாடம் காய்ச்சிகள், டெய்லி போய் உழைச்சி சம்பாரித்து தோட்ட வேலை செய்து, அது வீடு கட்டுற வேலை, கொத்தனார் வேலை, தச்சு வேலை, ஏதாவது செஞ்சு அன்னைக்கு கிடைக்கக்கூடிய காசை வச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஏழை சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்கள் வசதியான சொந்தமாக வீடு வாசல் தோட்டம் துறவு வச்சு வசதியான சஹாபாக்கள் இருந்தாங்க. இந்த ஏழை சஹாபாக்கள் பெருமான்கிட்ட வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்குது, என்ன சொல்லுங்கள். நாங்களும் தொழுகிறோம், அந்த வசதி உள்ள சஹாபாக்கள் அவங்களும் தொழுகிறாங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் அவர்கள் தான தர்மம் நிறைய செய்கிறாங்க,
அல்லாஹ் தனக்கு கொடுத்த காசுகளை மஸ்ஜிதுக்கு, மதரசாக்களுக்கு, நல்ல நல்ல காரியம் கொடுக்குறாங்களே, ஏழை மக்களுக்கு, குமர் காரியங்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி பணக்கார மக்கள் செய்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நற்காரியங்கள் செய்கிறாங்க. நாங்கள் அதை செய்ய முடியலையே. ஏன்னா நாங்கள் சம்பாதிக்கிற 200 300 அன்னைக்கு எங்கள் குடும்பத்துக்கே சரியாக போயிடுது. மிச்சம் எங்களுக்கு எதுவும் தேர மாட்டேங்குது. அதே பத்தாமல் போயிட்டுருக்கு. நாங்கள் தான தர்மம் செய்ய முடியலையே என்று எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அப்போ எங்களை விட அவர் நன்மையை கொள்ளையடித்து கொண்டார்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்படியா, சரி நான் ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் அந்த ஏழை சஹாபாக்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழுது முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, 33 சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, சில வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் 33 சொல்லிவிட்டு கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லிடுங்க. இது நீங்கள் சொல்லுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் அவர்களை விட எங்கேயோ போயிடுவீங்க. அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க தொழுது முடிச்சுட்டு எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த வசதியுள்ள சஹாபாக்கள் இருப்பாங்களா, பணக்கார சஹாபாக்கள் பார்த்து என்னடா இது கொஞ்ச நாளாக திடீர்னு இவங்க பாட்டு கையை மூடிட்டுன்றாங்க, என்னன்னு மெதுவாக கேட்டாங்க. என்கிட்ட இப்போ உனக்கு நான் அரிசி மூட்டை வாங்கி தரேன், என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அவர் எங்கள் ரசூல் இது மாதிரி கேட்டோம். பெருமாள் எங்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னால் இதுதான் உயர்ந்த அந்தஸ்து, இந்த அந்தஸ்து யாரும் அடைய முடியாது, அவ்வளோ அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பாங்க. அப்படியா? உடனே எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சி விட்டாங்க. சஹாபாக்கள் அனுப்பிச்சி விட்டுனா எல்லா சஹாபாக்களும் சுப்ஹானல்லாஹ் 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 தொழுது முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, ஆஹா நாம் அதுக்கு பகரமாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தர்மத்துக்கு பகரமாக இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே. பெருமாள் பேசுவோம், யார் ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து அவங்களும் காப்பி அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களும் எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கும் நம்ம சமமாக போயிட்டோம் இல்லை, தர்மத்துடைய நன்மை எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, தர்மமும் செய்கிறாங்க, இதுவும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அல்லாஹ் கொடுத்த ஃபதுலு, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவ்வாறு கொடுக்கிறான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அவங்க எவ்வளோ ஏங்குனாங்க. இன்றைக்கி நமக்கு எல்லா வசதி வாய்ப்பு வேலை எல்லாமே இருந்தும் கூட இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறதுக்கு டைம் இல்லை. நமக்கு எதை அவங்க ஏக்கத்தோடு பெற்றுக்கொண்டார்களோ நமக்கு அது ஈஸியாக கிடைச்சாலும் தொழுது முடிச்சோன்னு எங்கள் வெளியே போயிட்டு 2 மணி நேரம் தெருவுண்டு பேசியிருக்கிறோம். ஒத்த காலில் 1 மணி நேரம் பேசுகிறான். ஒருத்தர் கீபத்து, பொய், புறம், ஃபசாது, அதுக்கு முன்னாடி ஃபசாது மேடைன்னு ஒவ்வொரு தெருவிலும் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே நல்ல முறையில் ஃபசாது பேசி தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு மாட்டி அந்த ஒரு ஒரு டென்ட்டு வேறு போட்டு 4 சேரை போட்டு வச்சுருவாங்க. போர்டு ஒன்று தொங்கும், ஃபசாது மேடை அப்படின்னு. இங்கேருந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் உட்காந்து நீ ஆரம்பிப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவர் 4 பேரை ஆரம்பிச்சு துவா ஓதி ஆரம்பிச்சிடுறது. உடனே அவர் 4 பேரை கழட்டி முடிச்சுன்னு இவர் 4 பேரை கழட்டுறது. அப்படி இப்போ தெருவுக்கு போவான், நிப்பா அவன் முதல்ல அவரை பற்றி பேசுவோன்னு தெருவில் போகிறவனை பற்றி பேசி முடிச்சுட்டு அடுத்து இதுக்குன்னே ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபசாது மேடை ஒரு மரத்தடியில் கட்டாயமாக இருக்கும். எல்லா ஊர்களையும் இருக்குது அந்த மாதிரி. இதுக்கு டைம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆனந்துங்களா? அவன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன் அதௌ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே வந்தார்கள், முஹாஜிரான சஹாபாக்கள் வந்தார்கள். ஃபகாலு சொன்னார்கள், அது தஹப அஹ்லு துசூர். தஸ்ர் அப்படின்னு சொன்னால் திஸ்ர் அப்படின்னா மாலை கசீர்னு அர்த்தம், அதிக பொருட்கள். அஹ்லு துசூர் அப்படின்னா செழிப்புள்ள மக்கள். அவர்கள் தரஜாத்தில் உலா உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொண்டார்கள். வன் நயீமில் முகீம் நிரந்தரமான நியமத்தை எல்லா இடத்திலும் பெற்றுக்கொண்டார்களே, நாங்கள் அடைய முடியவில்லையே என்று கேட்டார்கள். ஃபகால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் ஒமாதாக்க அது என்ன என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் தொழுவது போல அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமூன் நோன்பு வைக்கிறார்கள். கமா நஸூமு நாங்கள் நோன்பு வைப்பது போலவே. வயதஸத்தகூன் ஆனால் மேல் மிச்சமாக தர்மம் செய்கிறார்கள். வலா நதஸத்தகு நாங்கள் தர்மம் செய்ய முடியவில்லையே. வயுத்திகூன அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். வலா நுத்திகு நாங்கள் அடிமைகளை உரிமை விட முடியவில்லையே. ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அஃபலா உஅல்லிமுக்கும் ஷைஅன், நான் உங்களுக்கு ஒரு வஸ்துவை கற்றுத்தரவா? துத்ரிகூன பிஹி மன் சபகக்கும், அதை கொண்டு நீங்கள் அடைந்து கொள்ளலாம் நன்மையில் உங்களை விட முந்தியவர்களை. நன்மையில் உங்களை முந்தி எங்கேயோ போயிட்டாங்க, நீங்கள் ஓடி போய் அவங்களை பிடிச்சிடலாம். மன் சபகக்கும் உங்களை முந்தியவர்களை நீங்கள் பிடித்து கொள்ளலாம். ஒரு தஸ்பீகூன பிஹி மன் பஅதக்கும் உங்களுக்கு பின் வரக்கூடியவர்களை விட நீங்கள் எங்கேயோ முன்னாடி போயிடலாம். அந்த அளவு நன்மைகளில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளலாம். வலா யகூனு அஹதுன் அஃதல மின்கும் உங்களை விட யாரும் நன்மையில் சிறந்தவராக ஆகவே முடியாது இது செஞ்சிட்டிங்கன்னா. இல்லா மன் சனா மிஸ்லமா சனாத் நீங்கள் செய்ததை போலவே ஒருத்தர் செய்தாரே
அவரை தவிர வேறு யாரும் உங்களை அடைந்து கொள்ள முடியாது. இதே மாதிரி இன்னொருத்தர் செஞ்சார்னா அவரும் அடைவார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அரு பலா யார ரசூலல்லா, அதுதானே எதிர்பார்க்குறோம், சொல்லுங்க எஜமானே, சொல்லுங்க யார ரசூலல்லா. கால பெருமான் சொன்னாங்க, துசப்பிஹூன வ துகப்பீரூன வ துஹம் வ தஹ்மிதூன துபர குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் தஸ்பீஹு தக்பீர் தஹ்மீத் சலாசம் வ சலாசீன மர்ரத்தன் 33 தடவை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார். கால அபு சாலிஹ், இந்த ரிவாயத்தை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு சாலிஹ் என்ற ராவி சொன்னார்கள், ஃபரஜஅல் ஃபுகராஉல் முஹாஜிரீன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நாள் போச்சு, சில நாட்கள் சென்றன. இந்த முஹாஜிரான சஹாபாக்கள் மீண்டும் பெருமானார் இடத்திலே வந்தார்கள். இப்போ காலு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் தனியாக ரகசியமாக ஓதிக்கிட்டு இருந்தோம், எப்படியோ அவங்க தெரிஞ்சுக்கிச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் சேர்ந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் மொத்த பள்ளியாசம் ஓதுறாங்க, எங்களுக்கும் சிறப்பு இல்லாமல் போச்சே என்று சொன்னாங்க. இப்போ காலு சமிஅ இஹ்வானுனா அஹ்லுல் அம்வால், செல்வமுடைய எங்களுடைய நண்பர்கள், எங்கள் சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள், பிமா ஃபால்னா, நாங்கள் செய்ததை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்போ ஃபாலு மிஸ்லு, இதே போன்று அவர்களும் செய்கிறார்களே, இப்போ 2 பேரும் சமமாயிட்டோமே. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹி யுதீஹி மன் யஷா, அது அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடை பாது, அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று என்ன செய்யலாம், நிறையா ஓதுங்க, 33 ஓதிட்டு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சா. திரும்ப வாய்ப்பு கிடைக்குமானா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் ஓதிக்கிட்டே இருக்க மேலே அந்தஸ்து அடைஞ்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். முத்தஃபகுன் அலைஹி. வலைஸ கவுலு அபு சாலிஹ் இலா ஆஹிரிஹி இல்லா இந்த முஸ்லிம். இந்த ஹதீஸ் ரிவாயத் வந்து புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸு. ஆனால் இந்த அபு சாலிஹ் இருக்காங்களே, அவர்கள் சொன்னதாக பின்னாடி அடுத்த ரிவாயத்து வருது இல்லையா, மீண்டும் ஒரு முறை பெருமானார் நடத்திய முஹாஜிர்கள் வந்தார்கள்னு, இந்த ரிவாயத்து முஸ்லீமில் மட்டும் இருக்குது, அது புகாரில் இல்லை. ஃபி ரிவாயத்தில் புகாரி இன்னொரு ரிவாயத்தில் வருது, துசப்பிஹூன ஃபி துபுரி குல்லி சலாத்தின் அஷ்ரன் வ தஹ்மிதூன அஷ்ரன் வ துகப்பிரூன அஷ்ரன் பதில சலாசம் வ சலாசின். இன்னொரு ரிவாயத்தில் 10 தடவை என்று வந்திருக்கிறது. 33 என்று ரிவாயத்து வருது. 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் ரிவாயத்தில் வருது. அதாவது 33 சொல்வது மிகுதமான ரிவாயத்தில் வருது. அதுக்கு டைம் இல்லை, முக்கியமான வேலை இருக்குது, கடைக்கு அவசரமாக கடைக்கு போகணும், அது கடையில் நீங்கள் முதலாளி திட்டுவாருன்னு பயமாக இருக்குது, குறைஞ்சு 10 முறையாவது ஓதிக்கும் அப்படின்னு அர்த்தம். வான் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم முஅக்கிபாத்துனா லா யகீபு காயிலூன். முஅக்கிபாத்துனா தொடர்ந்து வரக்கூடியது, தொழுகைக்கு பின்பு தொடர்ந்து தொழுகை தலாம் கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஓதக்கூடிய அவுராதுகள் அப்படின்னு அர்த்தம். லா யகீபு காயிலூன், அதை சொல்லக்கூடியவர் ஒருபோதும் நஷ்டம் அடைவதில்லை, ஏமாந்து போவதில்லை, சிறுமை அடைவதில்லை. அவ ஃபாயிலூன், அதை செய்து வரக்கூடியவர் எப்போதும் நஷ்டமடைவதில்லை. துபர குல்லி சலாத்தின் மக்தூபத்தின், ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பின்னாலும் சலாசும் சலாசுன் தஸ்பீஹத்தன் 33 சுபஹானல்லாஹ், சலாசும் சலாசுன் தஹ்மீதத்துன் 33 அல்ஹம்துலில்லாஹ், அர்பஉம் சலாசுன் தக்பீரத்தன் 34 தடவை அல்லாஹு அக்பர். ரவாஹு முஸ்லிம். இப்படி ரிவாயத்தில் வருது. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من سبح الله في دبر كل صلاة 33 ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் யார் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னாரோ, ஹமிதல்லாஹ் சலாசம் வ சலாசீன 33 தடவை அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரோ, கப்பர் அல்லாஹ் சலாசம் வ சலாசீன 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொன்னாரோ, ஃபதில்க திஸ்அத்தும் வ திஸ்ஊன, இது மொத்தம் 99 ஆகிவிட்டது. வகால தமாமல் மிஅத்தி, 100ஐ பரிபூர்ணமாக்குவதற்காக அவர் சொல்லுகிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து ஓ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னார். 100 ஆயிடுச்சு. இது 100வது இந்த தக்பீர் 4ஆம் கலிமா சொல்லிட்டார். அப்படி யார் சொன்னாரோ, உஃபிரத் ஹதாயாஹு, அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. வ இன்கான மிஸ்ல ஜபதில் பஹரி, கடலுடைய நுரையளவு அந்த பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் சரியே. கடலில் எவ்வளோ நுரை இருக்கும், ஒரு அலையில் எத்தனை நுரை கணக்கு போட முடியுமா? ஒரு அலை வந்து அடிக்குது, ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுரைகள் வந்து அலைஞ்சு போயிருது ஒரு அலையில். மொத்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கடல் இருக்குது, அத்தனை கடல் எவ்வளோ அலை வீசும், எவ்வளோ நுரை வரும், அவ்வளோ அளவு ஒரு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடும். அல்லாஹ் நம்ம அனைவரும் பாவங்களையும் மன்னிப்பானார். அல் ஃபஸ்லு சானி வ அன் அபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு قال قيل يا رسول الله أي الدعاء أسمع. பெருமானாரில் கேட்கப்பட்டது, துவாக்களில் அல்லாஹ்வால் மிக அதிகம் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா எது என்று கேட்கப்பட்டது. கால பெருமானார் சொன்னாங்க, ஜவுஃபுல் லைலில் ஆகிரி, இரவின் கடைசி பகுதி, தஹஜ்ஜுத் நேரத்தில்
கடைசி ஜாமம், இரவு 6 ஜாமமாக பிரிப்பாங்க. கடைசி ஜாமத்தில், அதாவது 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள அந்த கடைசி நேரம். துபுரு சலாத்தில் மக்தூபாத், இன்னும் ஃபரலான தொழுகைக்கு பின்பு அல்லாஹ் கேட்குற துவாக்கெல்லாம் கபூல் செய்யணும். ஃபரலான துவாக்கு பின்பு துவா செய்யணும். அது இமாம்கள் துவா ஓதி நம்ம ஆமீன் சொல்கிறோம். பெருமானார் காலத்தில் இவ்வாறு பெருமானார் சலாங்கள் துவா பெருமானார் ஓதி மற்றவங்களும் ஆமீன் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பின்பும் துவா கபூல் ஆகுது. அது அந்த நேரத்தில் துவா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நிறைய பேர் சும்மா உட்காந்துருப்பாங்க. அதனால நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ஃபரல் தொழுது முடிச்ச பின்னாடி இமாம் துவா வந்துட்டு மற்றவங்களும் ஆமீன் சொல்லிட்டோம். அப்படியாவது எல்லாருக்கும் ரப்பனா ஆத்தின மனப்பாடம் ஆகும். சில முக்கியமான துவாக்கள் மனப்பாடம் ஆகும். ஏன்னா தனியாக போய் மனப்பாடமாக இருக்கும் டைமே இல்லை. இல்லை மனசாரியாக ஓதுறாங்க, வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் சரியாக போயிடுது. ஒரு பள்ளிவாசல் 1,00,000 பேர் தொழுகிறாங்கன்னா அவ்வளோ பெருமா, ஜும்மாவுக்கு பார்த்தா 10,000 பேர் வர்றாங்க, அவ்வளோ பெருமா தெரியும். இப்போ இமாம் ஓதும் போது எல்லா காதிலும் விழுகுது. அப்போ சில துவாக்களாவது மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அல்லாஹும்ம ஃபில் லி வலி வாலிதிய ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا. இப்போ சில துவாக்களாவது மனப்பாடம் ஆகிடுது. வாழ்நாளெல்லாம் இமாம்கிட்ட கேட்டு 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 அந்த மாதிரி இது ஒரு தாலிமுடைய வழியாக போயிடுது. அதனால் அப்படி செய்யலாம். وعن عقبة بن عامر رضي الله تعالى عنه قال أمرني رسول الله صلى الله عليه وسلم أن أقرأ بالمعوذات في دبر كل صلاة. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் முஅவ்விதாத்துகளை ஓதும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார். முஅவ்விதாத் எதுங்க? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அல்லாஹ்ட்ட பாதுகாக்கிறது. அதனால் குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த சிருஷ்டிகளின் தீமையை விட்டு என்னை பாதுகாத்துக்கலாம்னு கேட்குறோம் இல்லை. இதுக்கு முஅவ்விதத்தைன் என்று சொல்வார். 2 முஅவ்விதுகள், முஅவ்விதாத்துன் ஜம்மாவும் சொல்லப்படுது. அல்லது இந்த 2 மட்டும் இல்லாமல் வேற அல்லாஹ் மின்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக அஜ்ஸி வல் கஸல், வேறெல்லாம் பெருமானா என்னவெல்லாம் அல்லாஹ்ட்ட பாதுகாத்துனா அதை சேர்த்துக்கிறாங்க. வேற வந்துச்சு இல்லையா? அது சஅத் ரஸியில் அறிவிச்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் மின்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். சில ரிவாயத்தில் அல்லாஹ் மின்னி அஊது பிக மின் ஜஹதில் பலாய் வ தர்கி ஷகாய், அல்லாஹ் மின்னி அஊது பிக மின் மஸீஹித் தஜ்ஜால் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி உள்ள துவாக்கள், அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடக்கூடிய துவாக்களை நான் ஓதும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரவாஹு அஹ்மது வ அபூ தாவூத் வ நஸீ வல் பைஹகி ஃபி தாவாத்தில் கபீர். وعن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لأن أقعد مع قوم يذكرون الله من صلاة الغداة حتى تطلع الشمس أحب إلي من أن أعتق أربعة من ولد إسماعيل. பெருமானா சொன்னாங்க, லஅன் அகௌத மா கௌமின், அந்த ஒரு கூட்டத்தாரோடு போய் நான் உட்கார்ந்திருப்பது, எதுக்குருன் அல்லாஹ் ஞாபகம் செய்கிறார்களே, மின் சலாத்தில் கதாத்தி ஃபஜ்ரு தொழுதிலிருந்து, ஹத்தா தத்துலு ஷம்சு சூரியன் மறையும் வரையிலேயும், ஃபஜ்ரு தொழுது சூரியன் மறையும் வரையிலேயும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்களே, திக்ர் செய்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, சூரியன் உதிக்கும் வரையிலேயும். அப்போ சூரியன் நம்ம இப்போ வந்து ஃபஜ்ர் 5:40 5:50 முடிஞ்சிருது, சூரியன் 6:15, அது 20 நிமிஷம் இருக்குது. ஃபஜ்ருக்கு பண்ணி 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷமும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் தஸ்பீஹாத்துகள் ஓதணும், ஃபாசன் பாத்துக்ர் செய்யணும், ஸலவாத்து ஓதணும், அது குர்ஆன் ஓதணும். அவ்வாறு அந்த நேரத்தை சூரியன் உதிக்கும் வரை உள்ள அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷத்தை மிச்சம் உள்ள நேரத்தை வேஸ்டாக்காமல் அல்லாஹ்வுடைய திக்ரில் ஃபிக்ரில் யார் கழிக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய ஃபஜ்ருக்கு நம்ம அரசால் என்ன பண்ணிடுறோம், அவர் அதில் ஓதுறோம், இப்போ குர்ஆன் ஓதுறோம், சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம அந்த வேலை செஞ்சுருக்கிறோம். யார் இந்த வேலையை செய்கிறார்களோ அவர்களோடு போய் நான் அமர்ந்திருப்பது எனக்கு பிரியமானதாக இருக்கும். அஹப்பு இலைய மின் அன் உத்திக அர்பஅத்தம் மின் வலதி இஸ்மாயில், 4 நபர்களை இத்துக்கு அடிமைகளை உரிமை விடுவதை விட மேலானது. 4 அடிமைகளை உரிமை விட்டுறதுன்னு சொன்னால், ஒரு அடிமைக்கு காசு எப்படியும் லட்சக்கணக்கில் இருக்கும். இப்போ ஒரு கார் வாங்குற காசு ஒரு அடிமைனா, அந்த காலத்து அடிமை சந்தைகள் விற்பாங்க, நல்ல வாட்ட சாட்டம்னு அடிமையை வாங்கினா வீட்டு வேலைக்கான்னு வாங்கிட்டு வருவாங்க அடிமைகளை போய். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடணும். இப்போ 4 அடிமைகளை வாங்கி உரிமை விட எவ்வளோ காசு ஆகும்? அதுலேயும் மிகவும் வலதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் உள்ளவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளில் நபிமாருடைய பிள்ளைகளில் கண்ணியமிக்கவர்கள் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் காலப்போக்கில் போர்களின் காரணமாக என்றால் அவர்களை வாங்கி விடுவது பல மடங்கு நன்மை தரக்கூடியது. அப்போது அந்த மாதிரி 4 அடிமைகளை வாங்கி உரிமை விடுவதை விட எனக்கு மேலானது அந்த கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய திக்ரில் உட்கார்ந்திருக்கிறார்களே அவர்களோடு போய் அமர்ந்திருப்பது. இப்படி சொல்லலை, நான் அந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய திக்ரில் கழிப்பது எனக்கு மேலானதுன்னு சொல்லலை, அவர்களோடு போய் அமர்ந்திருப்பது மேலானது. ஏன் சொல்லுங்க? அல்லாஹ் உத்தரவு விடுறான் நபியை பார்த்து, வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதூன வஜஹு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக காலையும் மாலையும் அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய நல்லடியார்களோடு
போய் சேர்ந்து நீங்கள் அமர்ந்திருங்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷான் சொல்கிறான். அப்போ நல்லடியார்களோடு சேர்ந்து இருப்பதுக்கே இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய நன்மை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவ்வாறு திக்ரு செய்வதுன்னு சொல்லலை, அவ்வாறு திக்ரு செய்பவர்களோடு அமர்ந்திருப்பது. சொஹபத்தே சாலிஹீன்களுக்கு இதான் தலீல். நமக்கு நல்லடியாரில் போய் சேர்ந்திருந்தாலும் நன்மை இவ்வளோ கிடைக்குது. வலஅன் அகூத மா கௌமி யذ்குரூனல்லாஹ மின் ஸலாத்தில் அஸரி இலா அன் தக்ருப ஷம்ஸு. அஸர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரத்திலே அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள், அவர்களோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது அஹப்பு இலைய மின்னான் உஅத்திக அர்பஅத்தன், அதே போன்று 4 அடிமைகளை உரிமை விடுவதை விட எனக்கு மேலானது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வந்துமா அஸர் தொழுதுட்டும் அல்லாஹ் ஞாபகம் செய்யணும். இப்போ நான் அஸர் தொழுது நம்ம நீண்ட டைம் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அஸர் 5 மணிக்கு முடியுது, 6 வரைக்கும் 1 மணி நேரம் டைம் இருக்குது. நம்ம வாக்கிங் போகிறோம், வாக்கிங்லேயும் அல்லாஹ் 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 திக்ரில் போனோம், ஸலவாத்திலே போனோம்னு சொன்னால் இதுலேயும் அந்த திக்ரில் வதாக்கிரின்லா கசீரெல்லாம் சேர்ந்துடும். வச்சுக்கலாம். ஃபஜ்ரில் உட்காந்தே சேரும், அஸரில் வாக்கிங் போகிறோம்னு வச்சுங்களேன், வாக்கிங் போகும்போது அல்லாஹ் அல்லாஹ் திக்ரில் ஸலவாத்தில் போகிறோம், வீண் பேச்சுக்கள் பேசாமல் அப்படி செஞ்சாலும் இந்த சவாபு நமக்கு கிடைச்சிடும். வஅன்ஹு, அது ரவா அபூ தாவூத். வஅன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், யார் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, சும்ம கஅத, பின் உட்கார்ந்தார், எதுக்குருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவராக, ஹத்தா தத்லுஉ ஷம்ஸு, சூரியன் உதயமாகும் வரை அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சார், திக்ர் செஞ்சார், ஸலவாத் ஓதினார், இஸ்திக்ஃபார் ஓதினார், சுப்ஹானல்லாஹ் சொன்னார், எதையோ ஒன்று சொன்னார், குர்ஆன் ஓதினார். சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, சூரியன் உதயமான பின்பு 2 ரக்அத்துகள் தொழுதார். இந்த 2 ரக்அத் தொழுகை என்ன சொல்லுவாங்க? இஷ்ராக் என்ற தொழுகை என்று தனி ஒரு தொழுகை ஹதீஸிலும் கிடையாது. சூரியன் உதயமான பின்பு ஒரு அம்புடைய அளவு மேலே உயர்ந்த பின்பு லஹவத்துல் குபரா வரைக்கும், சூரியன் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன் வரை, இந்த அதாவது 12 மணிக்கு 11:30 வரைக்கும் இந்த டைமில் பெரும்பாலும் தொழுகிறாங்க. இந்த தொழுகைக்கு லுஹா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஷ்ராக் என்று சொல்கிறாங்க. இஷ்ராக்குனாலும் லுஹானாலும் ஒன்று தான். இஷ்ராக் தொழுகை தனி, லுஹா தொழுகை தனி என்றெல்லாம் ஹதீஸ் கிடையாது. இதில் எந்த நேரத்துலையும் தொழுகலாம். அப்போ 6:15 சூரியன் உதயமாகதா, சூரியன் உதயம் 6:15 அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷம் விட்டுருங்க, ஒரு 6:30லேருந்து 11:30 வரைக்கும் இந்த டைமில் நீங்கள் பெருமான சில 6 ரக்காத் தொழுகிறாங்க, 2 தொழுகிறாங்க, 4 தொழுகிறாங்க, 6 ரக்காத் வரை தொழுகிறார்கள். நீ காலையில் லுஹா என்று பேர் வச்சாலும் சரிதான். ஆக காலை தொழுகைகள் அப்படின்னு தனித்தனியாக இந்த ரிவாயத்தை இது வேற அது வேறையாக நான் பார்க்கவில்லை. நீங்கள் யாரும் பார்த்திருந்தால் சொல்லுங்கள். புரிஞ்சுங்களா? சும்மா காத எதுக்குருல்லாக, அல்லாஹ்வை ஞாபகம் செய்தவராக அமர்ந்து விடுகிறார் ஃபஜ்ர் தொழுத பின்பு, ஹத்தா சூரியன் உதயமாகிற வரையிலும். அதன் பின்பு 2 ரக்காத்துகள் தொழுதார். கானத்துலவு அஜ்ரி ஹஜ்ஜத்தின் உம்ரத்தின், 2 ரக்காத்து அந்த காலை தொழுகை தொழுதால் ஒரு ஹஜ்ஜு ஒரு உம்ரா செய்த சவாபை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கொடுத்து விடுகிறார். பாருங்க, ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு உம்ராக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியது, போகாமலேயே அந்த சவாபை அல்லாஹ் தஆலா இலவசமாக கொடுத்துட்றாங்களாம். நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உம்ரா போகிறதுக்கு துவா செய்யுங்க ஹஜ்ரத், நீங்கள் லுஹா தொழுக நான் துவா செய்கிறேன் அதெல்லாம் வேணாம் ஹஜ்ரத், நீங்கள் லுஹா தொழுவுங்க பை, நீங்கள் லுஹா தொழுக நான் துவா செய்கிறேன், உம்ரா போகணும் ஹஜ்ரத். அப்போ உனக்கு சவாபை பெறதுக்குன்னா இதே போதுமானது உனக்கு. 5 உம்ரா எல்லாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ், எல்லாம் செய்ய வைப்பான் நம்மளையே. அதனால் இதுவும் செய்யணும், அதுவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்மத்தின் சும்மா பெருமானா சொல்கிறாங்க, அதுக்குன்னு முழு ஹஜ்ஜு எவ்வளோ கஷ்டம், முழு உம்ரா அந்த சவாபெலாம் கிடைக்குமா என்று நீங்கள் யாரையும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக பெருமாள் சொன்னாங்க. முழுசா கிடைக்கும் என்று 3 முறை சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிவமா இன்ஷா அல்லாஹ். இங்கே இனிமேல் நம்ம இஷ்ராக் தொலை இங்கே பள்ளிவாசலில் மாதிரி வளமையாக்கிடுங்க. வளைஞ்சுங்களா? 6:15 சூரியன் உச்சவொன்னு அவ்வளோ முடிச்சுட்டு சற்று குர்ஆன் ஓதிட்டு எல்லாம் 2 ரக்காத் தொழுகணும்னு ஆக்கிடுங்க. ஏன்னா முழு ஹஜ்ஜு முழு உம்ரா. அப்போ வாழ்நாளில் ஒரு 100 ஹஜ்ஜு, ஒரு 365 நாளும் தொழுதா 365 ஹஜ்ஜு, 365 உம்ரா இலவசமாக. பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை, அந்நிய செலாவணி காசு தேவையில்லை, ரியால் தேவையில்லை, வளைஞ்சுங்களா? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு புக் பண்ண தேவையில்லை, என்ன போய் அங்கே போய் ரூம் புக் பண்ண தேவையில்லை, இவங்கள்ட்டெல்லாம் மாற்றி ஏமாற தேவையில்லை, எந்த பிரச்சனையும் தேவையில்லை, இலவசமாக தாம்மத்தின் முழுசாக கிடைக்கும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறாங்க. இப்போ ஈஸியாக கிடைக்கிற அமலை நம்ம புறக்கணிச்சிடும். வளைஞ்சுங்களா? அல் ஃபஸ்லு சாலிஸ் 3வது ஃபஸ்லு. வஅன் அஸ்ரக் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லா பினா இமாமுன் லனா யுகன்னா அபாரிம்சா. பை சிறிய அமல் பெரிய கூலின்னு ஒரு கிதாப் எழுதி சொன்னேன், என்ன பாச்சு அதை இந்த அதிசயத்துக்கு பதில் வளைஞ்சுங்களா? சரி, அது எழுதி கொடுப்பா, நாளைக்கு கொடுப்பாது. ஸல்லா பினா இமாமுன் லனா,
நம்முடைய இமாம் அவர்கள் ஒருவர் நமக்கு தொழுக வைத்தார் என்றா யுக்னா அது யுகன்னா அபாரிம்சா, அபாரிம்சா என்று அவருக்கு பட்ட பேர். அவர் எங்களுக்கு தொழுக வைத்தார். கால அந்த அபாரிம்சா எங்களுக்கு சொன்னார். அஸ்ரக் பின் கைஸ் அவர் சொல்றாங்க, அந்த அபாரிம்சா அவர்கள் எங்களுக்கு சொன்னார் ஒரு செய்தியை. சல்லைத்து ஹாதிஹி ஸலாத்த, நான் இந்த தொழுகை, அதான் அசர் தொழுகை, இதான் எதை குளிக்குது அப்போ அசர் தொழுகை தொழுதாங்க. இந்த தொழுகை அவ் மிஸ்ல ஹாதிஹி ஸலாத், வேற ரிவாயத்தில் இது போன்ற ஒரு தொழுகை, இது அசர் தொழுகை நான் தொழுதேன் மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. கால வகான அபூபக்கரின் வ உமர் யகூமானி ஃபி ஸஃபில் முகத்தமி அன் யமீனிஹி. எப்பவுமே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முந்திய சஃபில் நிற்பார்கள், வலது பக்கம் நிற்பார்கள். வகான ரஜுலுன் கது ஷஹித தக்பீரத்தல் ஊலா மினஸ் ஸலாத். அப்போ நாங்கள் அசர் தொழுகும் போது ஒரு மனிதர் பெருமானாரோடு அசர் தொழுகையில் கலந்து கொண்டார். முதல் தக்பீரிலேயே தக்பீர் தாரீமாக்கே வந்துட்டார், தொழுதார். ஃபசல்லா நபியுல்லாஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுக வைத்தார்கள். சும்மா சல்லம, தொழுது முடித்து சலாம் கொடுத்தார்கள். அன் யமீனிஹி வ அன் யசாரிஹி, வலது பக்கமும் இடது பக்கமும். ஹத்தா ரஐனா பயாத ஹத்தைஹி, இப்படி திரும்பிய பொழுது பெருமானுடைய கன்னத்துடைய வெண்மையை நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு திரும்பினாங்க. ஏன்னா சில பேர் ஸ்டைலாக எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் திரும்பக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்படி திரும்பினா தான் இந்த கன்னத்துடைய வெண்மை பின்னாடி இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, இந்த கன்னத்தை பின்னாடி இவங்களும் பார்க்கணும், அந்தளவு திரும்பணும். சும்மா இன்ஃபத்தில், பின்பு பெருமான திரும்பி அமர்ந்தார்கள். இன்ஃபித்தாலி அபீரிம்சா, அபீரிம்சாவாகிய நான் திரும்பி உட்காருவது போல என்று சொல்லி அவங்க திரும்பி உட்காந்து காமிச்சான். இப்படி திரும்பி உட்காந்துக்குவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களை நோக்கி அமர்ந்து கொள்வார்கள். யானி நஃப்ஸஹு, அதாவது தன்னைத்தான் கொள்கிறார் அபீரிம்சா என்று. ஃபகாம ரஜுலு அல்லதி அதரக மஅஹு தக்பீரத்தல் ஊலா. அப்போது பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு திரும்பி உட்காடுறாங்க. டக்குன்னு முன்னாடி இந்த சஃபர் ஒருத்தர் எந்திரிச்சு தொழுக ஆரம்பிச்சார், சுன்னத் தொழுக ஆரம்பிச்சார். அல்லதி அதரக மஅஹு அத்தக்பீரத்தல் ஊலா, முந்திய தக்பீரை பெருமானாரோடு பெற்றுக்கொண்டாரே, தக்பீர் தாரீமாலே வந்துட்டார். அப்படிப்பட்ட மனிதர் எழுந்து நின்றார். மினஸ் ஸலாத்தி, தொழுகையிலே முந்திய தக்பீருக்கு வந்து விட்டார். அவர் எழுந்து நின்றார். யஷ்ஃபஉ, தனியாக சுன்னத் 2 ரக்காத் தொழக்கூடியவராக எழுந்து நின்று விட்டார். புரிஞ்சுங்களா? இந்த 2 தக்பீர் கட்ட போறார். அது தக்பீர் கட்ட போன உடனே வசப இலைஹி உமர் அவர்கள் டக்குன்னு அவர் பக்கம் பாய்ந்தார்கள். அகத பி மன்கிபைஹி, அவருடைய தோலை பிடித்தார்கள். ஹஸ்ஸோ, பிடிச்சி இழுத்து உட்காருப்பா, எந்திரிச்சு நின்று தொழுக தக்பீர், உட்கார் அப்படி உட்கார வச்சுட்டாங்க. ஹஸ்ஸஹு, அவரை இழுத்து அமர வைத்து விட்டார்கள். சும்மா கால சொன்ன இஜ்லிஸ், உட்கார். ஃபைன்னஹு லை யஹ்லிக அஹ்லுல் கிதாப், அஹ்ல கிதாபுகள், இதுக்கு முன்பு வாழ்ந்த அந்த யஹூதி நசரானிகள், அவர்கள் அழிந்து போகவில்லை. இல்லா அன்னஹு லம் யகுன் பைன ஸலாத்திஹிம் ஃபஸ்லுன், அவருடைய தொழுகைக்கு மத்தியில் ஒரு தெளிவின்மை இல்லை என்ற காரணத்தினாலே தவிர அவர்கள் அழிந்து போகவில்லை என்று சொன்னார். லம் யகுன் பைன ஸலாத்திஹிம், அவர் தொழுகைக்கு மத்தியில் ஆகியிருக்கவில்லை. ஃபஸ்லுன், பிரிவு இல்லை, தெளிவு இல்லை, அதனால் தான் அவர் அழிந்து போனார்கள் என்று சொன்னார்கள். வரஃபான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸரஹு, பெருமானார் தங்கள் பார்வையை திருப்பினார்கள். ஃபகால, சொன்னார்கள், அஸாப் அல்லாஹ் பிக இப்னுல் ஹத்தாப், இப்னுல் ஹத்தாபி, அல்லாஹ் உங்களை கொண்டு சரியான செய்தியை சொல்லியிருக்கிறான், நீங்கள் சொன்னது சரிதான் என்று அவர்கள் சொன்னதை ஆமோதித்தார்கள், உண்மைப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூத். அப்போ என்ன, இது முன் சென்ற உம்மத்துகள் அழிந்து போனது இது ஒரு காரணம். அழிந்து போன நிறைய காரணம் இருந்துச்சு. அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு பல விஷயங்களை மாறினாங்க. யார்? மீன் பிடிக்க வேணும், நாங்கள் மீன் பிடிச்சாங்க, வளர்ந்துங்களா? தௌராத்து கொண்டு கொடுத்து ஏற்றுக்க மாட்டேன் நானுவேன், எங்களுக்கு ஒரு இறைவனை ஏற்படுத்தி கொடுங்க, எங்களுக்கு ஒரு பொம்மை ஏற்படுத்தி கொடுங்க நானுவேன். நிறைய காரணங்கள். நபி பல நபிமாரை கொலை செஞ்சானுவேன். அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் தொழுகைக்கு மத்தியிலே ஃபஸ்ல்னா தெளிவின்மை, தெளிவு இல்லாமல் இருந்தது. அப்படின்னு அர்த்தம். எதுக்காக அர்த்தம் பண்ணுறாங்கன்னா, ஒரு அசர் தொழுகை இருக்கு, அசர் தொழுகைக்கு பின்னாடி தொழுகிறது மக்ரூ. அசர் தொழுகைக்கு பின்பு சூரியன் உதயமான வரைக்கும், அந்த சூரியன் மறைகிற வரைக்கும் கர்ணை ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் சூரியன் மறையுது. நீங்கள் எந்தையும் தொழுகையும் தொழுக வேணாம்னு தடுத்துருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒரு காரியத்தை போய் செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்ன பின்னாடி நல்ல அமலே செய்யக்கூடாது. நல்ல அமல் தான் தொழுகை, நல்ல அமல் தான். அந்த நேரத்தில் செய்ய வேணாம்னு பெருமாள் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஃபஸ்ல் இல்லாமல் பிரிவு இல்லாமல் எது எப்போ செய்யணும்னு தெளிவு வேணும். தொழுகை நல்ல அமல் தான். எந்த நேரத்தில் செஞ்சால் நன்மை, எந்த நேரம் செஞ்சால் கூடாது இருக்குல்ல. சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுகக்கூடாது, உதிக்கும் போது தொழுகக்கூடாது, மறையும் போது தொழுகக்கூடாது. இதெல்லாம் ஹராமான வக்து இருக்குது, மக்ரூஹான வக்து இருக்குது, கடமையான வக்து இருக்குது. இந்த வக்துகளுடைய பேணுதல் இல்லாமல் அவர்கள் இஷ்டத்துக்கு தன் நல்ல அமல் நினச்சி எது வேணால் செஞ்சானோ, இதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். அது ஒரு காரணம். அப்போ தொழுகை தொழுது முடித்த பின்பு
தடுக்கப்பட்ட நேரத்தில் தொழுதால் அதை தடுத்தாங்க. ஒன்று. இன்னொன்று என்னங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க, நீ என்ன தொழுகிற? ரசூலுக்கு முந்திய நீ பெருமானார் கற்றுக் கொடுக்கணும். ரசூலா இருக்கும்போது நீ என்ன தொழுகிற? பெருமானார் எந்திரிச்சு சொல்லுதா நீ தொழுகு. பெருமானாரை பின்பற்றாமல் நல்ல அமல் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்க நபி 2 ரக்காத்துக்கு 20 ரக்காத் தொழுகிறது. அவங்க நபி மூசா 2 ரக்காத் தொழுதாங்கன்னா அப்படிதான் நான் சரி தெரிஞ்சுக்கிட்டேன் விடுங்க அப்படி 20 ரக்காத் தொழுகிறது. அவங்க நபி என்ன செஞ்சாங்களோ அதை மட்டும் நீ செய்ய, அதை மட்டும் பின்பற்று. ஃபஸ்ல்னா இங்கே தெளிவுன்னு அர்த்தம் வைக்கணும், பிரிவுன்னு ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி அர்த்தம் வச்சோன்னா ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் மத்தியில் பிரிவு இன்மை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போ அசருக்கும் மகரிபுக்கும் பிரிவு இருக்கணும், அல்லது ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் குறைஞ்சபட்ச தஸ்பீஹாத்துகளாவது பிரிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, அல்லது கொஞ்சம் இடத்த மாற்றி நிற்கிறது, இப்படி பிரிவு இருக்கணும். பிரிவு இல்லாமல் தொழுக எல்லாம் ஒரே மாதிரி ஆயிரும் தொழுக. அப்போ ஒரு சிறிய சுப்ஹானல்லாஹ்வை கொண்டாவது அல்ஹம்துலில்லாஹ்வை கொண்டாவது பிரிக்க வேண்டும். இப்படியும் சில அர்த்தம் வைக்கிறாங்க. சில ஃபஸ்ல்னா தெளிவு அர்த்தம் வச்சுட்டோம்னு சொன்னால் தெளிவில்லாமல் இஷ்டத்துக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் தொழுகிறது, அவ்வாறு தொழுகக்கூடாது. பெருமானை காட்டி கொடுத்தாங்களா? அசருக்கு பின்பு 2 ரக்காத் நஃபில் இருக்குன்னு பெருமானை காட்டி கொடுத்தாங்களா? இல்லை. காட்டி கொடுக்காத ஒன்று நீ ஏன் சேர? அதனால தான் முன் சென்ற உம்மத்துகள் நபி சொல்லாத செய்ய ஆரம்பிச்சானோ. ஒரு ரஹ்பானியத்தின் இபுத்ததஊஹா, நபி ஏற்படுத்தாத துறவரத்தை அவரெல்லாம் ஏற்படுத்தி கொண்டார்கள். உமார் அவு ஹக்கரி ஆயித்தி, ஆனால் முறைப்படி கடைசி வரைக்கும் அதை செய்யவே இல்லை, அதனால் அழிந்தார். அல்லா சொல்கிறான் பார்த்தீங்களா, அல்லா தாலா அந்த தான் இந்த கருத்து இஸ்லாமுடைய கருத்து. அந்தவை அப்போ எதனால சத்தம் போட்டாங்க? ஒன்றுன்னா அசருக்கு பண்ணி தொழுவதற்காக வேண்டி, இன்னும் பெருமானாரை பின்பற்றுறதுக்காக வேண்டி, துவா ஓதாமல் துவாக்கள் பண்ணுறதுக்கு செய்யாமல் எந்திரிச்சதுக்காக வேண்டி, தன் இஷ்டத்துக்கு வளமைக்கு மாற்றமாக தன் இஷ்டத்துக்கு பெரியவங்க பின்பற்றாமல், சுல்லா உட்காந்துருக்கான், உபக்கனா உட்காந்துருக்கான், உமர்னா உட்காந்துருக்கான், இவர்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் தன் இஷ்டத்துக்கு நல்ல அமலே செய்தாலும் கூட தன் சுய இஷ்டத்துக்கு செஞ்சால் தப்பு தான். புரிஞ்சுங்களா? ரவா அபூ தாவூத். وعن زيد بن ثابت رضي الله عنه قال أمرنا أن نسبح في دبر كل صلاة 33. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவினார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை புரிஞ்சுங்களா தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று, சுப்ஹானல்லாஹ் சொல்வதை. வநஹ்மது 33, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்றும், வநுகப்பிரு 34, 34 தடவை தக்பீர் சொல்ல வேண்டும் என்றும், அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும் என்றும் ஏவினார்கள். ஃபஉதிய ரஜுலும் மின் ஃபில் மனாமி ஃபில் மினல் அன்சாரி, இது எங்களுக்கு பெருமான் கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ சஹாபாக்கள் அன்சாரிலிருந்து ஒரு சஹாபி கனவிலே அவர் காட்டப்பட்டார், கனவிலே அவர் கொண்டு வரப்பட்டது. என்ன கொண்டாரு? ஃபகீல லஹு, கனவிலே ஒருவர் வந்து சொன்னார், அமரக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துஸப்பிஹு ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் கதா வ கதா, உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இவ்வாறு செய்யும்படி சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம் சொல்லியிருக்காங்க, 33, 33, 34 அப்படின்னு சொன்னார். காலல் அன்சாரி ஃபி மனாமி நஅம், கனவிலே அந்த அன்சாரி சொன்னார் ஆமாம் என்று சொன்னார். கால ஃபஜஅலுஹா 25 வஜஅலு ஃபீஹா தஹ்லீல, அந்த கனவிலே பார்த்த நபர் வந்து சொன்னார், அதை 25 ஆக்கிங்க. 25 சுப்ஹானல்லாஹ், 25 அல்ஹம்துலில்லாஹ், 25 அல்லாஹ் அக்பர், 25 லா இலாஹா இல்லல்லாஹ், தஹ்லீல லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஃபலம்மா அஸ்பஹ, காலையில் ஆன பொழுது, தூங்கி எந்திரிச்ச பொழுது, கதா அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஃபஅக்பரஹு, இந்த செய்தியை சொல்லி காண்பித்தார்கள். யார்? அந்த சஹாபின்னு சொல்கிறாங்க. ஃபஅக்பரஹு ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஃபஅலு, அப்படி செய்யுங்கப்பா என்று சொன்னார். ரவாஹு அஹ்மத் வன்னஸை வத்தாரிமி, அவருக்கு சொன்னாங்க, சரி அப்படி செஞ்சுக்கோன்னு சொல்லி. புரிஞ்சுங்களா? அதனால் எல்லாரும் அப்படி செய்யணும் அவசியம் இல்லை பை. புரிஞ்சுங்களா? பெருமானா நமக்கு மிகுதமாக சொல்லிக் கொடுத்தது 33, 34 சொல்லி முடிச்சிட்டிங்களா? லா இலாஹா இல்லல்லாஹ் எவ்வளோ வேணும் சொல்லிக்கங்க. ஒரு சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, சரி செஞ்சுங்க. நன்மையானது எப்படி செஞ்சாலும் சரிதான். சில ரிவாயத்தில் வருது, எது 33 சுப்ஹானல்லாஹ் ஃபஸ்ட்டு, அல்ஹம்துலில்லாஹ் 2வது, அல்லாஹ் அக்பர் பின்னாடி, இது 3 தான் வந்து வளமை. இப்படி தான் சொல்லக்கூடிய வளமை நிறைய ஹதீஸில் வரும். சில ஹதீஸ்கள் எப்படி வேணால் மாற்றி சொல்லிக்கலாம். முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கலாம், இல்லை அல்ஹம்துலில்லாஹ் மாதிரி சொல்லிக்கலாம், சுப்ஹானல்லாஹ் பின்னாடி சொல்லலாம், எப்படி மாற்றி சொன்னாலும் சரிதான். வெள்ளை கட்டி 3 கட்டி இருக்குது, எதை நீங்கள் முந்தி சாப்பிட்டாலும் இது எல்லாமே நீங்கள் தானே செய்யும். ஆனால் நல்ல விஷயங்களை எதை முன்பின் செஞ்சாலும் தப்பு இல்லை, இப்படியும் வருது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்னு மாற்றிக்கிறேன், தப்பு இல்லை. ரவா அஹ்மது வன்னஸை வத்தாரிமி. وعن علي رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم على عواد المنبر يقول, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருடைய பலகைகளை நின்றவர்களாக இதை சொல்ல நான் கேட்டேன். மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் யார் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறார்களோ, லம் யம்னஅஹு மின் துஹூல் ஜன்னதி இல்லல் மௌத், அவரை சுவனத்தில் நுழைவதை தடுக்காது மௌத்தை தவிர. மௌத்து ஒன்று தான் தடுத்துட்டு இருக்க சொர்க்கத்துக்கு போகாமல். அப்படின்னு அர்த்தம் என்ன? மூத்தானா அடுத்த நிமிஷம் சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். ஒமன் கராஹீன யஅஹுது மலஜஅஹு, யார் தன் இரவில் தன் படுக்கைக்கு செல்லும் முன்பு ஓதுவார்களோ,
ஆமனஹுல்லாஹு அலா தாரிஹி வ தாரி ஜாரிஹி வ அஹ்லி துவைராத்தின் ஹவுலஹு. அல்லாஹ் தஆலா அவருடைய வீட்டை பாதுகாப்பான், ஷைத்தானை விட்டும் திருட்டை விட்டும் இன்னும் பயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். வ தாரி ஜாரிஹி அவருடைய பக்கத்து வீடுகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். வ அஹ்லி துவைராத்தின் ஹவுலு அவர் சுற்றியுள்ள பல வீடுகளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். சில பார்த்தா 40 வீடுன்னு வருது. இந்த பக்கம் 40 வீடு, இந்த பக்கம் 40 வீடு, முன்னாடி 40 வீடு, பின்னாடி 40 வீடு, மொத்தம் சுற்றி உள்ள நூற்றுக்கணக்கான வீடு. 4 பக்கம் 40 40 எவ்வளோ ஆச்சு? 1000 160 வீடு ஆச்சு. அவ்வளவு வீடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஷைத்தானை விட்டும் மற்ற ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான்னு வருது. எவ்வளோ ஈஸியான வழி பெருமான் சொல்லியிருக்காங்க. நாம கூர்க்காவை நம்புறோம், அல்லாஹ் நம்பணும் இல்லையா? அவர் இருக்காருங்க, அவரை பார்த்துக்குவாருங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க ரவாஹுல் பைஹகி ஃபி ஷுஅபில் ஈமான் வகால இஸ்னாதுஹு ضعீஃபுன். وعن عبد الرحمن بن غنم رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال من قال قبل أن ينصرف ويثني رجليه من صلاة المغرب. யார் மகரிபி சுபி மகரிப் தொழுகையிலையும் சுபு தொழுகையிலேயும் யார் சலாம் கொடுத்த பின்பு எழுந்து செல்வதற்கு முன்பு அவர் காலை மடக்குவதற்கு, காலை எஸ்னி ரிஜலைனா காலை மடக்கியிருக்கார்ல, அந்த காலை வேற பக்கமாக திருப்பதற்கு முன்பு, காலை வேறு பக்கம் திருப்புவதற்கு முன்பு சொன்னாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதிஹில் கைர் யுஹ்யி வ யுமீத்து. பார்த்தீங்கன்னா இங்கே யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் என்று வருகிறது. ஓ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னாரோ, அஷர மர்ராத்தின் 10 முறை சொன்னாரோ, குதிப லஹு பி குல்லி வாஹிதத்தின் அஷ்ரு ஹஸனாத்தின் அவருக்கு எழுதப்படுகிறது அவர் ஓதிய ஒவ்வொன்றுக்கு பகரமாக பி குல்லி வாஹிதத்தின் அஷ்ரு ஹஸனாத்தின் 10 நன்மைகள். இந்த 10க்கும் சேர்த்து 10 நன்மைகள் சொல்லல, ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. ஓ முஹியத் அன்ஹு அஷ்ரு ஸய்யாத்தின் 10 தீமைகள் அவரை விட்டும் அளிக்கப்படுகிறது. ஓ ருஃபிஅ லஹு அஷ்ரு தரஜாத்தின் 10 தரஜாத்துகள் அவருக்கு உயர்த்தப்படுகிறது. ஒ கானத் லஹு ஹிர்ஸம் மின் குல்லி மக்ரூஹின் அவர் வெறுக்கத்தக்க அனைத்து விஷயங்களை விட்டும் அவருக்கு பாதுகாப்பாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் தஆலா அன்னைக்கு பூரா அவர் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடக்காது அவர் வாழ்க்கையில். நினைஞ்சுங்களா? ஹிர்ஸம் மின ஷைத்தான் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பாக அமைந்து விடுகிறது. ஷைத்தான் அவரை தீண்ட மாட்டான். வலம் யஹில்ல லி தம்பின் யுதுரிக்குஹு இல்ல ஷிர்க் எந்த பாவமும் அவரை தீண்டாது ஷிர்க்கை தவிர. எந்த பாவத்தினாலும் அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட மாட்டார், அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அந்த பாவத்தை. ஷிர்க்கை தவிர, ஷிர்க்கு அது பெரும் பாவம், அது அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை, மன்னிப்பு கேட்டாலே தவிர, ஷிர்க்கை விட்டு தௌபா செய்தாலே தவிர. வகான மின் அஃதலின் நாஸி அமலன் அதை செய்தவர் அன்றைய நாளிலே மக்கள் அனைவரிலும் அல்லாஹ்வுக்கு மிக அதிகமான சிறந்த அமல் செய்தவராக ஆகிவிடுகிறார். இல்லா ரஜுலன் யஃதுலுஹு யகூலு அஃதல்ல மிம்மா கால அந்த ஒரு மனிதரை தவிர எந்த மனிதர் இதை வேறு சொன்னதை விட அழகானதை சொல்கிறாரோ அப்படின்னா இதை விட மிக சிறந்ததை சொன்னாரோ, இவர் 10 வேர்டு சொல்லியிருக்கார், அவர் 15 வேர்டு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை தவிர வேறு யாரும் இவருடைய அந்தஸ்தை அடைய முடியாது. அவ்வளோ சிறந்த அமலை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ரவாஹு அஹ்மத். எவ்வளோ ஈஸியான அமல், செய்யுங்க பயிலார் இன்ஷா அல்லாஹ். வரவத் திருமதி நஹ்வஹு அன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு இலா கௌலி இல்ல ஷிர்க். இதே திருமதி இமாம் ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. இதே ரிவாயத்தை இல்ல ஷிர்க் என்பது வரை, அதுக்கு பின்னாடி வந்துச்சு இல்லையா, கான மின் அஃதலின் நாஸ் என்று அந்த ரிவாயத்து திருமதியில இல்லை. வலம் எதுக்குரு சலாத்தல் மக்ரிப் என்று வார்த்தை வரவில்லை, சலாத்துல் ஃபஜ்ர் என்று மட்டும் வந்திருக்கிறது. வலா பியதிஹில் கைர் பியதிஹில் கைர் என்ற வார்த்தை வரவில்லை, அதுக்கு முந்தி உள்ள வார்த்தை மட்டும் வந்திருக்குது. வகால ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் கரீபுன். வஅன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸன் கிபல நஜிதின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்து தேசத்தின் பக்கம் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள். ஒரு போர் செய்வதற்காக படையை அனுப்பி வைத்தால் பெருமானார் கலந்து கொள்ளவில்லை. கனிமு கனாயிம கசீரத்தன் அவர்கள் போனாங்க. ஒரு போருன்னு போனால் போக 10 நாள் ஆகும், வர 10 நாள் ஆகும், போர் 10 நாள் நடக்கும், 1 மாதம் கிட்டத்தட்ட. இவங்க போனாங்க, ஒரே நாளில் போயிட்டாங்க. அதுக்குள்ளே சண்டை முடிஞ்சு நிறைய கனிமத்தை எடுத்துக்கொண்டு எதிரிகளை தோக்கடிச்சிட்டு செல்வங்களை ரொம்ப அதிகமாக கிடச்சிருச்சு, எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க. 2-3 நாளில் வந்துட்டாங்க. இது பார்த்தோன்னு சஹாபாக்கள், என்னடா அது, இந்த மாதிரி ஒரு படையை நாங்கள் பார்க்கவே இல்லை, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க, ரொம்ப அதிகமான கனிமத்தும் கொண்டு வந்துட்டாங்க, ரொம்ப லாபகரமான ஒரு போர் மாதிரி ஆயிடுச்சு இது என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். இப்போ கனிமு கனாயிம கசீரத்தின் அதிகமான கனிமத்து பொருட்களை, போர் தளவாடங்கள் அதிகமாக கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அஸ்ரஉ ரஜஅத வெகு வேகமாகவும் திரும்பி வந்து விட்டார்கள். வகால ரஜுலும் மின்னா எங்கேருந்து ஒரு மனிதர் சொன்னார், லம் யஹ்ருஜ் மா ரஅய்னா பஅஸன் நாங்கள் பார்த்தவரை நான் பார்க்கவில்லை இப்படி ஒரு படை சென்றதை. அஸ்ரஅ ரஜஅத்தன் வலா அஃதல கனீமத்தும் மின் ஹாதல் பஅஸ் சீக்கிரமாக திரும்பி விட்டார்கள், அதிகமான கனிமத்தை சிறந்த கனிமத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு படையை பார்க்கவில்லை, இவர்களை விட நாம் மிக நல்ல இந்த மாதிரி யாரையும் நாங்கள் பார்க்கல என்று அந்த மனிதர் சொன்னார்.
பெருமான் காதில் விழுந்துச்சு. ஃபகால நபி ஸல்லல்லாஹு பெருமான சொன்னாங்க, அலா அதுல்லுக்கும், நான் அவங்க சொல்லி தரட்டுமா, அலா கௌமின் ஒரு கூட்டத்தாரை பற்றி, அஃதலு கனீமத்தின் அஃதலு ரஜாத்தின், இதை விட சீக்கிரமாக வரக்கூடியவர்கள், இதை விட அதிகமாக நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள் நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. கௌமுன் அவர் ஒரு கூட்டம், ஷஹிது சலாத்த சுபுஹி, சுபுஹு தொழுகி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதார்கள், சும்ம ஜலசு பின்பு பள்ளியில் அமர்ந்து கொண்டார்கள், எதுக்குருன் அல்லாஹ் அல்லாஹ் ஞாபகம் செய்தவர்களாக, ஹத்தா தலஅத் அலைஹிமு ஷம்சு, சூரியன் உதயமாகும் வரை. எவ்வளோ நேரம் இருக்கும்? 20 நிமிஷம் இருக்குமா? எவ்வளோ நேரம் இருக்கும்? இதற்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கூட இருக்காது. அவ்வளோ நேரம் அல்லாஹ் திக்ர் செய்தவர்களாக. உலாய்க்கு அஸ்ரஉ ரஜஅத்தன் வ அஃதலு கனீமத்தன், இவர்கள் தான் வெகு சீக்கிரம் திரும்புபவர்கள், மிக பெரும் கொள்ளை பொருட்களை செல்வங்களை பெற்றவர்கள் என்று பெருமானா சொன்னாங்க. அப்போ இவர் போயார் 5:30 கிளம்புவார், 5:40 பள்ளிவாசல் தொழுது முடிச்சிருப்பார், 5:50 முடியும், 6:15 சூரியன் உதிக்கும், அது வரையும் உட்காந்துருப்பார், தஸ்பீ செய்வார், திக்ர் செய்வார், பாசன் பாஸ் செய்வார், சலவாத் ஓதுவார், குர்ஆன் ஓதுவார், 6:15 ரக்காத் தொழுவார், வீட்டுக்கு வந்துடுவார். 1 மணி நேரம் கூட ஆகலை. 5:30 போனார், 6:30 வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். 1 மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டார். கொள்ளையெல்லாம் பெரிய கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டார். 4 பேர்களை உரிமை விட்ட சவாபு நிறைய வந்துச்சு இல்லையா, அவ்வளோ நன்மைகளை கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பாபு மாலா யஜூசு மினல் அமல் ஃபிஸ் ஸலாத்தி வமா யுபாஹு மின்ஹு, தொழுகையில் இருந்தும் எந்த அமல்கள் ஜாயிஸ் இல்லை, எந்த அமல் செய்யலாம் என்பதை பற்றிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் முஆவியத் இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال பைனான உஸல்லி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதஷ ரஜுலும் மினல் கௌமி. முஆவியத் இப்னுல் ஹக்கம் ஒரு சஹாபி, அவங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் வந்து சேர்ந்தாங்க, சஹாபியானாங்க. அவங்களுக்கு பெருமானோட முன்னாடி நடைமுறையும் தெரியுது, இப்போ தான் புதுசாக இஸ்லாமாகி வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து பெருமானோட ஒரு முறை தொழுதார்கள். இது அதஷ ரஜுலுன், வெளியூர்லேருந்து பெருமானை பார்க்க வந்திருக்கிறாங்க, சரி சஹாபி தான், தூரத்து வந்திருக்கிறாங்க. இங்கே மதீனாவுடைய நடைமுறைகள் அவங்க தெரியல. அப்போ தொழுதுட்டு இருக்கிறாங்க, அசரோ மகரிபோ அசரோ இஷாவோ ஏதோ தொழுதுருக்குறாங்க. இப்போ அங்கே தொழுகையில் யாரோ ஒரு மாதிரி ஹச்சின்னு தும்பினார். இவர் உடனே இரஹமுக்கல்லா அப்படின்னு இங்கேருந்து சத்தமாக சொன்னார். தூரத்தில் வந்துட்டு யாரும் சொல்ல, இவர் மட்டும் சத்தமாக சொல்கிறாங்க, தெரியல இவருக்கு. ஏன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் வந்து ஸல்லல்லாஹு தொழுகையை கடமையாக்கிய புதுசில் தொழுகைக்குள்ளே பேசிக்கலாம். வந்து என்ன சொல்லலாம், இப்போ எத்தனை ரகை வந்துருக்கு, இப்போதான் 3 ஆச்சுங்க, சரி பையா சரி ஜஸாக்கல்ல தேங்க்ஸ் அப்படின்ட்டு தொழுவார். இந்த மாதிரி தொழுகைகளே பேசுகிற மாதிரிலாம் அனுமதி இருந்துச்சு. வந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் வலைக்கும் அஸ்ஸலாம், நில்லுங்க தொழுது பேசிக்கலாம் அப்படின்னு தொழுகைக்கு நடுவிலே எல்லாம் பேசிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் அனுமதி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பெருமாள் தொழுகை யாரும் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. பேசாட்டி இஷாரா செய்வாங்க, அது அனுமதி இருந்துச்சு. இஸ்லாம் அப்படி நினைஞ்சுங்களா, கவுத்துறங்க, இந்த ஃபேன் போடுங்க எப்படின்ட்டு என்ன செய்யலாம், இஷாராவில் பேசிக்கலாம், அந்த மாதிரி அனுமதி இருந்துச்சு. அப்புறம் அதையும் தடை செஞ்சாங்க. திரும்பி பார்க்குற அனுமதி இருந்துச்சு, திரும்பி அப்புறம் பெருமாள் இல்திஃபாத் அங்கே திரும்ப தடை செஞ்சுட்டாங்க. ஆங்களா, அப்புறம் கண்ணில் பேசுவாங்க, இப்படி அதையும் தடை, கண்ணு வேற எங்கேயும் பார்க்க வேணாம், கீழே மட்டும் பாருங்கன்ட்டாங்க. அப்புறம் கடைசியாக ஒன்று வந்து கல்பையும் வேற பக்கம் போகக்கூடாதுன்ட்டாங்க. ஒன்றா தடுத்து வராங்க பாருங்க, கல்பும் வேற பக்கம் போகக்கூடாது, கல்பு அல்லா பக்கம் மட்டும்தான் இருக்கும். லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்பு ஹாதிராக இருக்கணும், அல்லாஹ் முன்னாடி நிற்கணும். அந்த அபுதல்லாஹ் கன்னக்க தராவ், இல்லை பார்க்குற மாதிரி தொழுகணும், இல்லை அல்லாஹ் என்னை பார்க்க உணர்வோடு தொழுகணும், ஹஷியத்தோடு தொழுணும், வல்லதீன் உம்ஃபி சலாத்தையும் காஷுவோம், தொழுகையில் ஹுஷுவோடு தொழுகணும் கொண்டு வந்துட்டாங்க. எடுத்த ஒன்றும் டக்குன்னு கொண்டு வர முடியாது இல்லையா, ஒவ்வொன்றா ஒன்றா கடைசியாக பெருமானார் சொல்ல உங்கள் கல்பு கூட அந்த அடைஞ்சு திரும்பக்கூடாது என்று கொண்டு வந்துட்டாங்க. இது ஆரம்பத்தில் ஜாயிஸாக இருந்துச்சு. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் உள்ளவராக இருந்ததுனால இந்த மாதிரி தடை செய்யப்பட்டது அவருக்கு தெரியல. அவர் முந்தி வந்துட்டு பெருப்பார் தெரியுது, எல்லாம் சலாம் சொல்லுவோம், பதில் சொல்லுவாங்க, அப்படிதான் இருந்துச்சு. திடீர்னு இந்த மாதிரி சலாம் சொன்னால் பதில் சொல்ல முடிக்கிறாங்க, ஏன்னா என்னை பார்த்து முறைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ இரஹமுக்கல்லான்னு சத்தமாக சொன்னார். ரமானி அல் கௌமு பி அபிசாரி, அப்போ அங்கேருந்து மற்ற மக்கள் எல்லாம் என்னை நோக்கி பார்வையாலே எரிந்தார்கள், முறைச்சு பார்த்தாங்க. இரஹமுக்கன்னு சொன்னோம், எல்லாம் முறைக்கிறாங்க. அப்போ முறைக்கிறது ஜாயிஸாக இருந்துச்சு. அப்போ கண்ணால் பேசிக்கொள்வது ஜாயிஸாக இருந்துச்சு, பேச்சு தடை செய்யப்படுது, முறைக்கிறாங்க, என்னடா எல்லாம் முறைக்கிறாங்க. அப்போ ஃபக்குல்து நான் சொன்னேன், வா சுக்குல உம்மியா மாஷானுக்கும் தங்குருன இலைய, என்ன இந்த முறை முறைக்கிறீங்க, நான் என்னப்பா செஞ்சேன், வா சுக்குல உம்மியா அப்படின்னா இந்த அம்மா என்னை இழக்கட்டுமாக, எனக்கு வந்து அழிவே, எனக்கு வந்து பேரழிவே என்று சொல்வது. சக்கில்னா தாய் மகனை இழந்து விடுவதற்கு பேர் சக்கில் என்று சொல்வது.
சக்கில் சிக்கில் அப்படின்னு சொன்னால் தாய் தன் மகனை இழந்து விடுவது. அரபியில் திட்டுவாங்க, சக்கலத்துக்கு உண்மைக்கு உங்கள் அம்மா உன்னை இழக்கட்டுமாங்க, நாசமாக போட்டோம், நீ உருப்படாமல் போ, செத்துப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உன் தாய் உன்னை இழக்கட்டுமாங்க அப்படின்னு சொல்கிறது. செத்து போய்ட்டா தாய் இழந்துருவாங்களே அவங்கள, அந்த வார்த்தையை அந்த மாதிரி சொல்கிறது. அது செல்லமாகவும் திட்டுவாங்க, செல்ல திட்டம், சக்கலத்துக்கு உண்மைக்கு உன் தாய் உன்னை இழக்கட்டுமா, ஏன்டா அப்படி செய்கிற, உனக்கு வந்து அது பேர் அழிவே, உனக்கு வந்து அழிவே அப்படின்னு. அப்போ அவங்க தென்னமா எனக்கு வந்து அழிவே என்ன, எனக்கு வந்து நாசமே என்ன, இப்படி மாதிரிலாம் முறைக்கிறாங்க என்னைய, மாஷானுக்கும் உங்களுக்கு என்ன ஏற்பட்டு தங்குருனையில் இந்த முறை முறைக்கிறீர்கள், என்னை பார்த்து இப்படி முறைக்கிறீர்களே, ஃபஜாலு அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பித்தார். உடனே அவங்கெல்லாம் அப்போ வாய் திறந்து பேசாதேன்னு சொல்ல நேரம் தொடையை தட்டி வாய் மூடுன்னு சொல்கிறாங்க இஷாராலேயே. இப்போ இஷாரா ஜாயிஸாக இருந்துச்சு, இப்போ நீ வந்து இஷாரான்னு செய்யக்கூடாது, செஞ்ச தொழுகக்கூடாது, வேண்டா இஷாராலையும் பேசக்கூடாது. இப்போலாம் ஃபஜாலு யல்ரிபூன பி ஐதீஹிம், அவர்கள் தங்கள் கைகளை கொண்டு அடித்தார்கள், அலா அஃப்ஹாதிஹிம், தங்களுடைய தொடைகளிலே. ஃபலம்மா ரஐத்துஹும், நான் அவர்களை பார்த்தேன், யுசம்மி தூனனி, என்னை அவள் அமைதியாக இருக்க சொல்லுகிறார்கள் என்று நான் விளங்கி கொண்டேன். எனக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு, கோபப்பட்டேன். வலாக்கின்னு, ஆனாலும் நான் சக்கத்து அமைதி அடைந்து விட்டேன். கோபம் வந்துச்சு, கோபத்தை வெளிப்படுத்தலை, சரி நான் அமைதியாக இருந்துட்டேன். ஃபலம்மா சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் தொழுது முடித்த பொழுது பெருமான் என்னை கூப்பிட்டாங்க. நான் குரல் தெரியுமில்ல, இப்போ இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்கிறாங்க, அப்பாடி என் தாயும் தந்தையும் பெருமானுக்கு அர்ப்பணமாகட்டும், அவங்கள விட ஒரு அன்பான பாசமான ஒரு ஆசிரியர் என்னை பார்க்கவே இல்லை கற்றுக் கொடுப்பதில். நாமளாக தான் வாடா ஏன்டா கற்றுக்கிற தொழுகையில் என்னாச்சு உனக்கு லூஸா அப்படின்னு நம்மளை வந்து கேட்கல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஃபபி அபி ஹுவ வ உம்மி, என் தாயும் என் தந்தையும் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அர்ப்பணமாகட்டுமாக. மாரைத்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமம் மின்ஹு, பெருமானாருக்கு முன்பும் பின்பும் நான் இன்னொருவரை பார்க்கவில்லை, பெருமானாரை விட அழகிய முறையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை நான் பார்க்கவே இல்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மா கஹரனி வலா தரபனி வலா சதமனி, என்னை அவர்கள் விரட்டவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, என்னை எந்த குறையும் சொல்லவில்லை. காலை அன்பா பாசமாக கிட்ட கூப்பிட்டு காலை சொன்னார்கள், கண்ணு இங்கே வாமான்னு கூப்பிட்டு, இன்னஹாதி சலாத்த லா யஸ்லுஹு ஃபிஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், கண்ணு இந்த தொழுகை இருக்கேம்மா, இதில் வந்து மனிதர்கள்ட்ட பேசக்கூடிய எந்த பேச்சும் பேசக்கூடாதுமா, இது அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய பேச்சுமா இது என்று அன்பாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன், தஸ்பீஹ் ஓதணும், தக்பீர் ஓதணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், குர்ஆன் ஓதணும், அதுக்கு தாம்மா தொழுகை என்று எனக்கு அன்பாக சொல்லி கொடுத்தார்கள். கமா கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அப்போ இன்னி ஹதீஸு அஹதின் பி ஜாஹிலியா, யார சொல்லுவாங்க, ஜாஹிலியா காலத்தில் இருந்து நான் காலத்தால் இஸ்லாத்துக்கு வந்து புதிதாக வந்தவர்கள் நாங்கள் எல்லாரும், எங்களுடைய ஊர்க்காரங்கெல்லாம், எங்கள் ஊர்க்காரங்க சில பழக்க வழக்கம் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு கேட்கலாமா, கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. ஃபக்கத் ஜா அல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து விட்டான். இன்னமின்னா ரிஜாலன் யஅ்தூனல் குஹான், எங்களை சில மனிதர்கள் இன்னும் ஜோஷிக்காரங்கள்ட்ட போய் குறி கேட்கிறார்களே, குறிகாரர்கள் ஜோஷிகாரர்கள்ட்ட போய் எதிர்காலத்தை பற்றி கேட்கிறார்கள், இது எப்படி யா ரசூலுல்லாஹ் அப்படின்னா, ஃபலா தஅதிஹிம், இனிமேல் அவர்கிட்ட நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம், ஜோஷிகாரன்ட்ட யாரும் போகக்கூடாது, போகிறது தப்புன்னு தடுத்துட்டாங்க சொல்லாசம். கொல்து ஓ மின்னா ரிஜாலும் எத்தையரும், எங்களை சில மனிதர்கள் ஃபால் பார்க்குறாங்க, குறி பார்க்க, இது எத்தையருன்னா தயிர், சகுனம் பார்க்குதல், சகுனம் பார்க்குறாங்களே அப்படின்னு. அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, விட்டு வெளியே கிளம்புவாங்க, முன்னாடி பூனை குறுக்கால போயிருக்கும், ஐய பூனை குறுக்கால போயிருச்சு, திரும்பி உள்ளே போய் உட்காந்துக்குப்பா அப்படின்னு. பள்ளிவாசல் தொழுவு போகலான்னு போவான், குறுக்கால பூனை போய் ஐய பூனை பைக்கில் போவானுங்க, ஒரு கல்யாணத்துக்காண்டி கிளம்புவானுங்க, நிச்சயத்துக்காண்டி கிளம்புவானுங்க, குறுக்கால வண்டி பூனை போயிடும், அது பள்ளி கத்தும் கிக்கின்னு, ஓ பள்ளி கத்திருச்சா முடிஞ்சு, பள்ளி வந்து ஒன்று கடிச்சு விட்டுருச்சா முடிஞ்சு, ஓனாம் குறுக்கால போயிருச்சா, இப்படிலாம். அந்த அரபு மக்கள் வந்து வெளியே விட்டு வெளியே வருவானுங்க, பறவை வந்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் ஏதாவது ஒரு குருவியோ காக்காவோ ஏதோ போச்சுன்னு சொன்னால் நல்லா சகுனம்பா, இங்கேருந்து இந்த பக்கம் போச்சு இடது பக்கத்துலேருந்து போகுது கெட்ட சகுனம்பா, இப்படிலாம் அவனுங்க வந்து வீட்டு வெளியே வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. இவரெல்லாம் சகுனம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் வீட்டு கிளம்பும்போது கண்ணாடி கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு, அல்லாஹு பாத்திரம் கீழே வந்து தண்ணி கீழே வந்துருச்சு, இதுக்கு வீட்டு வெளியே கிளம்புனீங்க, அப்போவே கிளம்புனீங்க, வாளி தட்டி விட்டு கீழே கவுந்து தண்ணிலாம் கொட்டிடுச்சு, அப்போவே நான் நினச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சகுனம் பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, அப்போ தாலிக்க இதுவாகிறது, ஷையுன் யஜிதூனஹு ஃபி சுதூரிஹிம், அவர்கள் தங்கள் உள்ளத்திலே அதை பற்றி ஒரு வஸ்வாசை ஒரு குழப்பத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஃபலா யசுத்தன்னஹும், அந்த காரியம் அந்த சகுனம் அவர்களை நல்ல காரியங்களிட்டும் தடுக்க வேண்டாம், என்ன காரியம் செய்ய வச்சாலும் செஞ்சுட்டே போங்க, ஏன்னா நன்மை செய்பவனும் அல்லாஹ் தான்,
தீமை செய்வதும் அல்லா தான். இந்த பறவை குறுக்கால போனனால பறவைக்கு தெரியுமா? பறவைக்கு யாராவது சொல்லி கொடுத்து நீ குறுக்கால டக்குன்னு போகணும்னு சொன்னாங்க. குறுக்கால போன உடனே அந்த காரியம் கெட்ட காரியம் ஆயிருமா? பூனை குறுக்கால வந்த உடனே இந்த பூனை வந்து அதனால காரியம் குடிச்சா போயிருமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனவே பலா யசுத்தன்னஹும், அந்த அந்த சகுனமாகிறது அவர்களை தடுத்து விட வேண்டாம். அவர்கள் நினைத்த காரியங்களை விட்டோம். நினைச்ச காரியம் தொடர்ந்து செஞ்சுட்டே போகணும். சில விவாதத்தில் வருது அந்த மாதிரி கெட்ட சகுனம் வருது, மனசில் ஏதாவது வசுவாசம் வருது, என்னடா இது இந்த மாதிரி வீட்டை விட்டு கிளம்பும் போது டக்குன்னு வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு, டக்குன்னு கண்ணாடி விழுந்து உடஞ்சி போச்சு, போகலாமா வேணாமா? சொல்லுங்க, லா தயிர இல்லா தயிரு வலா ஹைர இல்லா ஹைரு வலா இல்லா ஹைரு. இறைவா, சகுனம் என்பது உன் சகுனமே என்று வேறு இல்லை, நன்மை என்பது நீ கொடுத்ததே என்று வேறு இல்லை, உன்னை என்று வேறு இலாஹ் எங்களுக்கு யாரும் இல்லை, நன்மை தீமை செய்வன் யாரும் இல்லை, இது நன்மையை செய்யாது தீமையை செய்யாது, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு கிளம்புங்க என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த சகுனமும் உன்னை ஒன்றும் செய்யாது, எப்படியே தேவையில்லை. புரிஞ்சுங்களா? ذَلِكَ شَيْءٌ يَجِدُونَهُ فِي صُدُورِهِمْ فَلَا يَصُدَّنَّهُمْ قَالَ قُلْتُ وَمِنَّا رِجَالٌ يَخُطُّونَ. யாரை சொல்ல, எங்களை சில பேர் கோடு கிழித்து எதிர்காலத்தை பார்க்குறாங்களே, கோடு கிழிச்சு பார்க்குறது, இப்படி கோடு இப்படி கிழிச்சு இப்படி கோடு கிழிச்சு, இதில் வந்து ரிஷபம், இது மேஷம், இதில் வந்து சிம்மம், இது வந்து அங்கே இருக்குது, இது வந்து மேலே 4 கோடு கிழிச்சுக்கணும், இப்படி 2 கோடு 2 கோடு கிழிச்சுக்கணும், கிழிச்சிட்டு இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து மேச ராசியிலேருந்து இப்போ வந்து மிதுன ராசி உள்ளே பூந்துருச்சுங்க. இது வந்து இப்போ அதில் உள்ள பூந்துக்கிட்டு இருக்குது. சூரியன் வந்து சுக்கிர பகவான் வந்து இப்போ ரிஷபத்துக்குள்ளே பூந்துருக்கிறாரு. அவர் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆகவே உங்களுக்கு இப்போ எத்தொட்டாலும் முசீபத் தான். நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்கன்னா அந்த கல்யாணம் உருப்படாது புரிஞ்சுங்களா? இப்படிலாம் அவங்களுக்கு கருத்து சொல்லணும். இதுக்கு பேர் என்ன? கோடு கிழித்து அதை கொண்டு எதிர்காலத்தை சொல்லுவது. இப்படி சொன்னாங்க. கால பெருமாள் காண நபியும் என்ற அன்பியாயி, நபிமார்களிருந்து ஒரு நபி இருந்தார்கள், யஹுத்து, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஅஜிஸாவாக அந்த கோடு கிழித்து எதிர்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய முஅஜிஸாவை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருந்தான். ஃபமன் வாஃபக ஹத்துஹு ஃபதாக்க, யாருடைய கோடு அவங்க அந்த கற்றுக் கொடுத்த அந்த கோட்டுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்த அதே முறைப்படி இருக்கிறதோ அது சரிதான் அப்படின்னு அர்த்தம். அப்போ யாரும் இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, யாருக்கும் இந்த மாதிரி செய்யணும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அந்த அந்த பழக்கம் இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியவும் தெரியாது. எனவே இன்று இருப்பது எல்லாமே ஃப்ராடு தான், அது எல்லாம் பொய் தான், அது செய்யக்கூடாது. ரவா முஸ்லீம் அது தடுத்தாங்க, அது வேணாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நபி போயிட்டாங்க, நபி யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. எனவே அதை இவ்வாறு நாம் இப்படி செய்யக்கூடாது. ரவா முஸ்லீம். கௌலுஹு வலாக்கின்னி சக்கத்து என்று வரக்கூடிய இந்த ரிவாயத்தாகிறது. ஹாக்கதா வஜத்து ஃபி சஹீஹ் முஸ்லிம், இப்படி தான் இருக்குது. கிதாபுல் ஹுமைதியிலையும் அப்படி தான் இருக்குது. வசுஹீஹ ஃபி ஜாமிஉல் உஸூல் பிலஃப்தி கதா ஓ கலாக்கின்னி, இப்படி தான் இருக்கிறது, கதா இவ்வாறு தான் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி. வான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال குன்னா நுஸல்லிமு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஃபி ஸலாத்தி வயருது அலைனா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே நாங்கள் சலாம் சொல்லுவோம். பெருமானார் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பதில் சொல்லுவாங்க. ஃபலமா ரஜானா மின் இந்து நஜ்ஜாஷி, அங்கேருந்து பயணம் போயிட்டாங்க இல்லையா, ஹிஜ்ரத் எங்கே பண்ணாங்க? யமன் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டாங்கல்ல, யமன் தானே, ஹபஷாவுக்கு போனாங்க இல்லையா. இவன் ஃபஸ்ட்டு முதல் ஹிஜ்ரத் எங்கே போனாங்க? அபிசீனியா, அதான் ஹபஷா, அபிசீனியாவுக்கு போனாங்க இல்லையா. அங்கே நஜ்ஜாஷி மன்னர் போனாங்க இல்லையா. அங்கேருந்து திரும்பி வந்த பொழுது சல்லம்னா அலி, சலாம் சொன்னோம் பெருமானாருக்கு. ஃபலம் எருத்த அலைனா, எங்களுக்கு பெருமாள் பதில் சொல்லவே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னா பதில், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொல்கிறோம், பதிலே சொல்லலை. ஃபகுல்னா யா ரசூலுல்லாஹ் குன்னா நுஸல்லிமு அலைக்க ஃபி ஸலாத்தி, தொழுது கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம். ஃபதருத்து அலைனா, எங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீர்கள், இப்போ சொல்லலையே யா ரசூலுல்லாஹ். ஃபகால இன்ன ஃபி ஸலாத்தி லஷுகுலன், தொழுகையில் அல்லாஹ் தஆலா ஈடுபாடை அதிகப்படுத்தி விட்டான், தொழுகையில் அதிகமாக ஈடுபடுங்க, கவனம் வேறு பக்கம் சிதற வேண்டாம் என்று அல்லாஹ் ஆக்கிட்டான்ப்பா, இப்போ கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. சொல்ல இப்போ நல்லா தடுத்துட்டான் அப்படின்னு சொன்னான். தொழுகையில் ஈடுபாடு இருக்கிறது, தஸ்பீஹில், தஹ்மீதில், குர்ஆன் ஓதுறதுல, இதில் ஈடுபாடுகள் அதிகமாகிவிட்டது, அதில் ஈடுபாடு இருக்கிறது என்று சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வஅன் முஐகிப் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிர் ரஜுலி யுஸவ்வி துராப ஹைசு யஸ்ஜுது. அப்போ கால இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதத்துன் முத்தஃபகுன் அலைஹி. இப்போ ஒரு சஹாபி வந்து சஜிதாக்கு போகும்போது கீழே இந்த மாதிரி டைல்ஸ் தரையெல்லாம் கிடையாது, டைல்ஸு பாயெல்லாம் கிடையாது, வெறும் மண் தரை தான், மணல் தரை தாங்க. அதில் தான் சஹாபாக்கெல்லாம் தொழுதாங்க. இந்த அளவுக்குன்னு கேட்டால் மேல் கூரையும் வந்து நெருக்கமாக இல்லை, இப்படி இப்படி ஓட்ட ஓட்டையாக இருக்கும். வெயில் காலத்தில் அது வழியாக வெயில் உள்ளே இறங்கும். இந்த பனை மட்டமாக இருக்குல்ல, அது மாதிரி பேரிச்ச மட்டை அதை வச்சுருக்கோங்க, வெயில் உள்ளே இறங்கி கீழே மணல் கடுமையாக சூடாயிடும். சஜிதா செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மணல் சூடுனால நெத்திலாம் காய்ச்சி போய்டும், அந்த அளவுக்கு சுடும். இப்போ சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, மணலுக்கு சில மணல் பொடி கல்லுலாம் இருக்கும். அப்போ அது வந்து சஜிதா செஞ்சால் தலையில் குத்தும் இருக்காண்டி சஜிதாக்கு போகும்போது இப்படி
இப்படி சுத்தம் பண்ணிட்டு செய்யா செய்வாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு துணியை போட்டுக்குவாங்க, போட்டு அதில் கர்ச்சி போட்டு அதில் செய்யா செய்வாங்க. பெருமானாட்ட இது பற்றி கேட்கப்பட்டது. பெருமானார் சொன்னாங்க, தேவையில்லை, அப்படி செய்வதாக இருந்தால் ஒரு முறை மட்டும் நகர்த்தி கொள்ளுங்கள். அமலை கசீர் இல்லாமல் அதிகமான அமல் செய்தால் தொழுவக்கூடாது. விளைஞ்சுங்களா? ஒரு சின்ன அமல், ஒரு சிறு அமலை கொண்டு செய்து கொள்ளலாம். அல்லாஹ் அக்பர் செய்தாக்கு போகும்போது ஒரே ஒரு நோத்தில் நோத்திடணும். அது படகு இப்படி தொடச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி தொடச்சிட்டு இருக்காமல் ஒரே நோத்தில். பெருமாள் சொன்னாங்க, இன்குந்த ஃபாயிலன், அவ்வாறு நீங்கள் செய்வதாக இருந்தால் வந்து ரஜு, அந்த மனிதர் விஷயத்தில் பெருமாள் சொன்னாங்க, யுசவ்வி துரா, மண்ணை சமப்படுத்தினார், ஹைசு சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே. அவரை பற்றி கேட்கப்பட்ட பொழுது பெருமாள் சொன்னாங்க, கால இன்குந்த ஃபாயிலன், நீ அவ்வாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் வாஹிதன், ஒரு முறை மட்டும் அவ்வாறு செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள். முத்தஃபகுன் அலைஹி. வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஸ்ரி ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே இடுப்பிலே கை வைப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். தொழுகை இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு முறிக்கிறது, இடுப்பு முறிக்கிறது, இப்படி நின்றுக்கிட்டு இடுப்பு முறிக்கிறது, அப்படியே இடுப்பு முறிக்கிறாங்க தொழுகையில். அந்த மாதிரி இடுப்பில் கை வைத்து முறிப்பதை, அது ஷைத்தானுடைய செயல். அது அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பெருமானார் தடுத்தார்கள். சில பேர் ஹஸ்ருனா எங்கேயாவது ஊண்டி தொழுகிறது, ஒரு குச்சியிலையோ அது பக்கத்தில் செவரு இருந்துச்சுன்னா ஒரு தூண் சாஞ்சு தொழுகிறது, தூணில் முன்ன சைட்லேயோ அது பின்பக்கமோ சாய்ந்து கொண்டு தொழுது என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. அப்போ ஹசர்னா இடுப்பு தான் அர்த்தம். ஹசர்னா இடுப்பிலே கை வைத்து தொழுதல் அப்படின்னு அர்த்தம். வன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت سألت رسول الله صلى الله عليه وسلم عن الالتفات في الصلاة, தொழுகையில் அங்க பக்கம் இந்த பக்கம் திரும்புவதை பற்றி பெருமானாரில் கேட்டேன். فقال هو اختلاس يختلسه الشيطان من صلاة العبد, அடியானுடைய தொழுகையிலும் ஷைத்தான் பிடுங்கி எடுக்குதல், தொழுகை நன்மையை வந்து பிடுங்கி எடுக்கிறான் அவ்வாறு செய்வதன் மூலமாக. இஃப்தாசனா பிடுங்கி எடுக்கிறது, நன்மையை பிடுங்கி எடுக்கிறான்னு அர்த்தம். தொழுகையில் எந்த பக்கமும் முகம் திருப்பாமல், சிந்தனையும் திருப்பாமல், கண்ணையும் திருப்பாமல், கையில் சையா செய்யக்கூடிய இடத்த பார்த்துட்டு அப்படியே நிற்கணும். அங்கே திரும்புறது, இங்கே திரும்புறதா, வேடிக்கை பார்க்குறது, யார் வந்திருக்கான்னு பார்க்குறது, அங்கே பார்க்குறதுலாம் வந்து உன் தொழுகையிலிருந்தும் ஷைத்தான் திருடுறான், நன்மையை பிடுங்குறான்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவை திரும்பும்போதும் ஒரு நன்மையை பிடிக்கிறான் ஷைத்தான். وعن أبي متفق عليه وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لينتهين أقوام عن رفعهم أبصارهم عند الدعاء في الصلاة إلى السماء أو لا تخطفن أبصارهم. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லயன்தஹியன்ன அக்வாமுன், அந்த கூட்டத்தார்கள் தவிர்ந்து கொள்ளட்டும், அன் ரஃபிஹிம் அப்சாரம், தங்கள் பார்வையை மேலே உயர்த்துவதை, இந்த துவா செய்யும் நேரத்தில், ஃபிஸ் ஸலாத் தொழுகையிலே, இலஸ்ஸமாய் வானத்தின் பக்கம். அப்போ தொழுகையில் வந்து துவா வருது இல்லையா, எங்க ரப்பனா லக்கல் ஹம்து, அவன் ஒரு சமியா அல்லாஹு லிமன் ஹம்தா துவா வருது. அது தொழுகையில் ரப்பனா வா துவாஹ்னா இன்ன சீனா வஹ்தனா தொழுகையில் ஓதுறோம். அது அத்தஹியாத்து ஓதும்போது அல்லாஹும்ம ஃபில்லி வலி வாலிதி ரப்பி ரஹ்மஹுமா, தொழுகைக்கு பின்னாடி துவா, அத்தஹியாத்து துவா, இது மாதிரி துவா ஓதும்போது கையை வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தக்கூடாது. என்னண்டு அல்லாஹும்ம ஃபில்லி வலி வாலிதி அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு எல்லா பக்கமும் இருக்கிறான். வானத்தின் தலை உயர்த்த நேரத்தை வந்துடுது, வானத்தில் மட்டும்தான் அல்லாஹ் இருக்கிறான்னு வந்துடுது. அது தப்பு. அல்லாஹ்க்கு திசையை அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது. அனைத்து திசைகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல பரிசுத்தமானவன், திசைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவன். அப்போ தொழுகையில் இருக்கும்போது வானத்தை பக்கம் மேலே தூக்கும், அப்படி செய்யக்கூடாது. பை தொழுது முடிச்சுட்டு தொழுகையில் உனக்கு கிபிலா முன்னோடி, ஒன்றுக்கு கிபிலா சொல்லியிருக்காங்க. தொழுகையில் கிபிலா முன்னாடி, சஜிதாவில் வந்து கீழே பார்க்கணும், அத்தஹியாத்தில் முன்னாடி உள்ள எடுத்து பார்க்கணும், அதுதான் கிபிலா. அங்கே வானத்தை பார்க்கக்கூடாது. தொழுது முடிச்சுட்டு துவா ஓதுறீங்க, அங்கே வானத்தை பார்த்து துவா செய்யணும். ரப்பனா கை மேலத்துக்கு, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கது நரா தக்கல்லுப வஜ்ஹிக இல ஸமா, என்னது கது நரா தக்கல்லுப வஜ்ஹிக இஸ் ஸமா, வானத்தின் பக்கம் அடிக்கடி பெருமானை பார்த்தாங்க, அப்படி பார்க்கலாம். அதுங்களா, அதனால் வானத்தில் இருக்கிறான் அர்த்தம் இல்லை, ஒன்றுக்கும் ஒரு கிபிலா இருக்குது. சஜிதாவுக்கு கிபிலா வந்து கீழே தரையில், அந்த மாதிரி அப்போ தரையில் மட்டும் நல்லா இருக்கானா, அப்படி அர்த்தம், எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறான். தொழுகையில் நீங்கள் உங்கள் பார்வையை வானத்தின் பக்கம் தூக்காதீர்கள், கீழே பார்த்துக்குங்க, கீழே பார்த்து அதபான் இல்லைங்க. உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான், பெருமாள் சொன்னாங்க, முன்னாடி இருக்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. அப்போ அவ்வாறு வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை உயர்த்துவதை தடுத்து கொள்ளட்டும். அவுல துக்தஃபன்ன அப்சாருஹும், அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அப்படி செய்யாவிட்டால் அவருடைய பார்வைகள் பிடுங்கப்பட்டு போய்விடும். நான் நவுது பில்லாஹ். ஏன் அவங்க எண்ணம் தப்பான எண்ணம் என்னண்டு அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு, அதனால உன் பார்வையை அல்லாஹ் பிடுங்கிடுவான். நவுது பில்லாஹ். அவ்வாறு பெருமானா சொல்றாங்க. வன் அபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கால ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்முன் நாஸ, நான் பெருமானார் அவர்களை பார்த்தேன், அவர்கள் மக்களுக்கு இமாமத்து செய்தார்கள். ஓ உமாமா பின்த் அபில் ஆஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்கல்ல, அவருடைய கணவர் பேர் அபுல் ஆஸ். அவர்களுக்கு பிறந்த குழந்தை உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானுடைய பேத்தி ஸைனப் மகள். அவங்க சின்ன கை குழந்தை அழுதுகிட்டு இருந்தாங்க. பெருமாள் வீட்டிலேருந்து வரும்போதே அவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க, தோளில் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தொழு டைம் தக்பீர் கட்டுமா அப்படின்னு சொல்லி தக்பீர் தோல் வச்சுக்கிட்டு தக்பீர் கேட்டான். அல்லாஹ் அக்பர். குழந்தை எங்கே இருக்கு? தோலில் உட்காந்துருக்கு, அது கையில் உட்காந்துருக்கு, தோல் உட்காந்து தக்பீர் கேட்டான். ருக்குக்கு போகும்போது மெதுவாக அழகா கீழே அப்படி ருக்கு அல்லாஹ் அக்பர்னு போகும்போது மெதுவாக இறக்கி விட்டாங்க, சஜிதாக்கு போயிட்டாங்க. திரும்ப குழந்தை வந்து பிடிக்க வருது, திரும்ப குழந்தை சீக்கிரம் குழந்தை 3 மாதம் 5 மாதம் குழந்தை திரும்ப எந்திரிக்கும் போது அழகா குழந்தைய மறுபடியும் தூக்கிட்டாங்க. அப்போ கை கால்கள் அசைவு பெருசாக இல்லாமல் அப்படியே ஒரு கையை மட்டும் அசைத்து அப்படியே குழந்தைய மெதுவாக தூக்கிட்டு அது வச்சுக்கிட்டாங்க. திரும்ப ருக்கு போகும்போது கீழே விட்டாங்க, திரும்ப எந்திரிக்கும் போது மறுபடியும் குழந்தைய தூக்கிட்டாங்க. சொல்லலாம் சொல்ல இவ்வாறாக அந்த குழந்தையை எடுத்து குழந்தை தூக்கி கொண்டார்கள். யௌமுன் நாசா உமாமா பின்த் அபில் ஆஸ் அல ஆத்திகி, அவருடைய தோல் புஜத்திலே அந்த குழந்தையை உட்கார்ந்திருந்தது. வைதா ரகா ருக்கு செய்தால் வலாஹா, அந்த குழந்தையை மெதுவாக கீழே இறக்கி விடுவார்கள். வைதா ரஃபா மின சுஜூதி, சஜிதாவிலிருந்து மீண்டும் எழுவார்களேயானால் ஆதா, மீண்டும் தோளில் ஏறி குழந்தைய உட்கார வச்சுக்குவாங்க. முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம் ஹதீஸ். அப்போ இது தொழுகைக்கு இடைஞ்சல் அல்ல. அதிகமான அமல் செய்ய, அமலை கசீர் இருக்கக்கூடாது, அதிகமான வேலை செய்யக்கூடாது. தொழுகிறாரா இல்லை சும்மா இருக்கிறாரா என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு அதிக அமல் இல்லாமல் சிறு வேலையை சிறு அமலை கொண்டு குழந்தையை தூக்கி கொள்ளலாம். பை நிர்பந்தமாக இருந்துச்சுன்னா தான் பை, அதுக்கு அப்படி எப்பயுமே தூக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நிர்பந்தம் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, வேறு யாரும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம மக்கா மதினா அதிகமாக பார்க்கலாம். இந்த மாதிரி மதினா ஷெரீஃபில் வந்து குழந்தை தூக்கிட்டு வருவாங்க, அரைஞ்சுங்களா. அப்போ குழந்தை அழுகும், டக்குன்னு தூக்கி வச்சுக்குவாங்க, சஃபிலே டக்குன்னு தூக்கி வச்சு தொழுவாங்க, அழுகக்கூடாது இருக்காண்டி. அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டிடும். சையாக்கு போகும்போது மெதுவாக இறக்கி விட்டுருவாங்க, திரும்ப தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி மக்கா மதினால ஹஜ்ஜுக்கு போகும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி எப்போவுமே சரி, அந்த குழந்தைக்கு வேறு இப்போ விட்டா வெளியே ஓடிடும், இப்போ விட்டா அந்த குழந்தை போயிடும். ஆனால் திருப்பி தக்பீர் கட்டிக்கிட்டு குழந்தை கையில் பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒரு கையில் குழந்தையுடைய சட்டையை பிடிச்சிக்குவாங்க. விட்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தொழுகைக்கு மற்றவங்க இடைஞ்சலா இல்லை குழந்தை காணா போச்சுன்னா கூட்டம் லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் பிடிச்சிக்குவாங்க. இன்னும் சில பேர் குழந்தை முதுகில் ஒரு கைத்தை கட்டி ரப்பர் மாதிரி கட்டியிருப்பாங்க, கட்டி தான் முதுகில் கட்டிக்குவாங்க. எங்கேயும் போக முடியாது, குழந்தை அங்கே சுற்றிட்டு இருக்கும், அப்படியும் கட்டுவாங்க. சரி. வன் அபி சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா قال قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஸாப அஹதுக்கும், உங்களில் யாரும் கொட்டாய் விட்டால் தொழுகையிலே, ஃபல் யக்லிம், போய் தொழுகையிலையும் வச்சுக்கலாம், தொழுகைக்கு வெளியிலையும் சரிதான், அவர்கள் அதை கடித்து கொள்ளட்டும், அதை முழுங்கி கொள்ளட்டும், அடக்கி கொள்ளட்டும். கொட்டாய் வந்து என்ன செய்யணுங்க? வாயை மூடிக்கணும், 2 பல்லையும் கடிச்சிக்கணும். இல்லையா மேல் உதட்ட கீழ் பல்லால் இடி, அல்லது மேல் பல்ல வச்சு கீழ் உதட்ட இப்படி கடிச்சிக்கணும். கடிச்சிட்டு கொட்டை வாய் தரக்கூடாது. மஸ்ததா, முடிந்த அளவு அதை அடக்கி கொள்ளட்டும். அது முடியலன்னு வாயாவது பொத்திக்கணும், கப்புன்னு பொத்தி துணியை வச்சோ கையை வச்சோ பொத்திக்கணும். இப்போ இன்ன ஷைத்தான எதுகுலு, நீ வாயை திறந்தா ஷைத்தான் உள்ளே போகிறான், போய் உன்னை கெடுக்கிறான். ரவாஹு முஸ்லிம். وفي رواية البخاري عن أبي هريرة رضي الله تعالى عنه قال إذا تثاب أحدكم في الصلاة, உங்களில் யாரும் தொழுகையிலே கொட்டாய் விட்டால், ஃபல் யக்லிம் மஸ்ததா, முடிந்தவரை அதை அடக்கி கொள்ளட்டும். வலா யகுல் ஹா ஹான்னு சத்தம் போட்டு, சில பேர் ஹாங்கிறது, சில பேர் இப்படி ஹா அப்படிங்கிறது. தொழுகைக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி வாயை திறக்கவே கூடாது. கொட்டாய் தான் முஸ்லீம்களுடைய முறை, அதான் ஆன்னு வாயை திறக்கவே கூடாது. வாயை திறந்தா ஷைத்தான் உள்ளே போகிறானுங்கிறது. இப்போ இன்னமா தாலிக்கும் மின ஷைத்தானி, இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வந்ததாக இருக்கும். இவர் சத்தமிடுவது, குரல் எழுப்புவது, எல்ஹக்கும் இன்னும், அதை கண்டு ஷைத்தான் சிரிக்கிறான், உங்களை கொண்டு விளையாடுகிறான் ஷைத்தான். வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم إن إفريت من الجن, ஜின்களிலிருந்தும் ஒரு வலிமையான ஜின், முரட்டு ஜின். இஃப்ரீத் என்ன? முரட்டான ஜின்னு ஒன்று. தஃபல்லத்தில் பாரிஹத, நேற்று இரவு திடீரென்று என் முன்னால் வந்தது. லியக்தா அன் சலாத், என் தொழுகையை துண்டிப்பதற்காக. தஹஜ்ஜுத் தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு ஒரு பிரம்மாண்டமான ஜின் முன்னாடி வந்து நிற்கிது. பலஞ்சுங்களா, டக்குன்னு பிடிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ அம்கனனி அல்லாஹ் மின்னும், அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி கொடுத்தான், அதை கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இப்போ அகழ்த்து அதை பிடித்து விட்டேன், பிடிச்சி இந்த தூணில் கட்டி போட்டுருக்கணும். காலையில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் வந்து அந்த குழந்தை அந்த ஜின்ட்டை விளையாடணும் நீங்கன்னு நினச்சேங்க. தூணில் கட்டி பிடிச்சிட்டு நகர முடியாது, எல்லாம் காலையில் வந்து விளையாடுவாங்க அந்த ஜின்ட்டை அப்படின்னு எதிர்பார்த்தேன். இப்போ அரத்துவன் அர்பு தொகு அலா சாரியத்தி மின் சவாரில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய தூண்களிலிருந்து ஒரு தூணில் அது கட்டி போட்டு விட வேண்டும் என்று நினைத்தேன். அத்தா தந்துரு இலேஹி குல்லுக்கும், நீங்கள் எல்லோரும் வந்து காலையில் அதை பார்க்க வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். அதக்கருத்து தாவத்த அஹி சுலைமான், என் சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. கால ரப்பி கஃபில்லி வ ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை கொடுப்பாயாக, எனக்கு பின்பு யாருக்கும் நீ வழங்க மாட்டாயே, அப்படிப்பட்ட ஒரு பேராட்சி எனக்கு கொடுப்பாயாக என்று சுலைமான் நபி துவா செஞ்சாங்க. அப்போ சுலைமான் அல்லாஹ் ஜல்லஷானு ஜின்கள் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். சரி, அந்த வசப்படுத்தி மறுபடியும் வேணாம், அவங்க துவாவே இருந்து போட்டு விட்டுட்டேன் நான். அப்போ அந்த வலிமை எனக்கு இருக்குது. சுலைமான் நபி எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு
எல்லா அன்பியாக்களை தூக்கி சாப்பிட வலிமை எனக்கு இருக்கு. இருந்தாலும் மரியாதைக்கு அவங்க கேட்டாங்க, துவாங்கிற மரியாதைக்காக வேண்டி நான் அதை விட்டு கொடுத்து விட்டேன். சரிம்மா விட்டுருங்க, அதை விட்டு அமிச்சிட்டேன்ட்டாங்க. ஃபரதத்துஹு, அதை விட்டு விட்டேன். ஹாஸ்தி, அது கேவலப்பட்டனில் போ அப்படின்னு துரத்தி விட்டேன். அது ஓடி போச்சது சொன்னாங்க. முத்தஃபக்குன் அலைஹி. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்டேவா? ஜி சுலைமான் நபிக்கே உஸ்தாது. சுலைமான் எந்த மசாலா பார்க்கணும் அந்த மசாலாக்கு நாசிரே யார் தான், ஹெட் மாஸ்டரே யார் தான், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்டேவா? சரி சரி போ என்று அனுப்பி விட்டேன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மரியாதை கொடுத்துருக்காங்க பாருங்க. தன்னுடைய சகோதரர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி தொழுதவங்க தான். அவங்க மேராஜில் பெருமானோட இமாமா இருந்து அவங்க பின்னாடி தொழுதவங்க, பெருமானோட இமாமா ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய சொல்லுக்கும் பெருமான மரியாதை கொடுத்தாங்க. வான் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من نابه شيء في صلاته, ஒருவருக்கு அவர் தொழுகையிலே ஏதேனும் ஒரு விஷயம் ஏற்பட்டால், அசாபஹு ஷையுன், ஏதோ ஒரு செயல் ஏற்பட்டால், ஃபல் யுசப்பி, அவர் சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீ சொல்லட்டும். இன்னம தஸ்ஃபீகு லின்னிசாயி, கை தட்டுதல் என்பதாகிறது பெண்களுக்காக வேண்டியாயிருக்கும். ரிவாயத்தின் கால அத்தஸ்பீஹு லிர்ரிஜாலி, சுப்ஹானல்லாஹ் சொல்வது ஆண்களுக்காயிருக்கும். வத் தஸ்ஃபீகு லின்னிசாயி, கை தட்டுவது என்பது பெண்களுக்காயிருக்கும். முத்தஃபக்குன் அலைஹி. ஏதாவது சொல்ல ஏற்பட்டா என்ன அர்த்தம்? தொழுது இருக்கிறாரு, இப்போ யாராவது கூப்பிட்றாங்க, அம்மாவோ அத்தாவோ யாராவது கூப்பிட்றாங்க, யாருக்கு கற்றுட்டாங்க. இப்போ இவர் தொழுதுன்னு காட்டணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அவங்க தொழுது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது என்ன ஓதிட்டு இருக்கிறோ அது சத்தமாக ஓதலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹான் ரப்பில் அஸீம், சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா. தொழுது இருக்கிறாரு அப்படின்னு விளங்கிக்குவாங்க. ஆனால் தஸ்பீஹ சுப்ஹான சத்தமாக சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரையிலும் யாராவது கூப்பிட்றாங்க, அது யாராவது முக்கியமான செய்தி வந்துச்சு, பால்கார அம்மா பால், அம்மா பால் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ வேலை எடுக்கிறாங்க போல தெரியுது, அவங்க விளங்கிறதுக்காக வேண்டி. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா விளங்கிறதுக்காக வேண்டி. கணவர் கூப்பிட்றாரு, கை தட்டி காட்டணும். பெண்கள் சுப்ஹானல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இமாம் ஒரு தவறான ஓதிட்டார், அப்பவும் இமாம் திடீர்னு ருக்குக்கு போயிட்டாரு, அல்லம் சுரா ஓதிட்டு லம்மு சுரா ஓதி ருக்கு போகிறார், சுப்ஹானல்லாஹ், ஆண்கள் என்ன சொல்லணும், பெண்கள் என்ன செய்யணுங்க, கை தட்டணும். இஷாரா, அவருக்கு நினைவுறுத்துறதுக்காக வேண்டி. அது ரெண்டாவது ரக்காத்து முடிச்சு அத்தைஹியத்து உட்காராம எந்திரிக்கிறார், நாம என்ன ஆண்கள் என்ன செய்யணுங்க, சுப்ஹானல்லாஹ், பெண்கள் என்ன செய்யணுங்க, கை தட்டணும். நாப அப்படின்னு சொன்னா அசாப, ஏதோ ஒரு விஷயம் அவரில் நிகழ்ந்தால் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஹதீஸின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தின் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.